வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்கள் ஸ்வாதிங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர் தாங்க ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒன் ஷாட் வீடியோ நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது வேணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் உணவு தேவைக்காக. ஆனால் பிளான்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு உணவுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிறது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான்ட் தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளியை பயன்படுத்தி தயாரிச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? அதை தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ பிசிக்கோ கெமிக்கல் ப்ராசஸ் பை விச் கிரீன் பிளான்ட்ஸ் யூஸ் லைட் எனர்ஜி, அதாவது சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி டு சிந்தசைஸ் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதுக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ அல்டிமேட்டா பார்க்க போனோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இட்ஸ் அ பேசிஸ் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். அதாவது உயிருள்ள உயிரினங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை ஆதாரமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் தான். அப்போ அல்டிமேட்லி ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் டிபெண்ட் ஆன் சன்லைட் ஃபார் எனர்ஜி. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட், அதாவது சூரிய ஒளியை தான் உயிரினங்களுக்கு தேவையான எனர்ஜிக்காக பயன்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், இப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மூலமாக என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபுட் ஆன் எர்த். அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் அடிப்படை உணவு ஆதாரமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இட் ரிலீசஸ் ஆக்சிஜன் இன்டு த அட்மாஸ்பியர். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மூலமாக என்னப்பா நடக்கும்? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி நமக்கு குளுக்கோஸ் தயாரிச்சுக்கிறதுல. அப்போ இதோட பை ப்ராடக்ட் எது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணவாயு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதுங்க இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு சன்லைட் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும், அதே மாதிரி பிளான்ட்டில் குளோரோஃபில் பிக்மெண்ட் வேணும். அப்போ இதுதான் நெசசரி, இதுதான் தேவையான ஒரு பொருள் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு. நம்ம சில பல எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு அதை ப்ரூவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இப்போ வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன? வேரிகேட்டட் லீஃப் அப்படின்னா இப்போ குரோட்டன்ஸ் லீஃப் இருக்குல்ல, ஒரு லீஃப்ல நிறைய கலர் இருக்கும். அதாவது ப்ளூ கலர் இருக்கும், கிரீன் கலர் இருக்கும், எல்லோ கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி கலர் கலராக ஒரு லீஃப் இருக்கும்ல, அதை தான் வேரிகேட்டட் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டேக் அ வேரிகேட்டட் லீஃப் ஆர் லீஃப் பார்ஷியலி கவர்ட் வித் பிளாக் பேப்பர். இப்போ ஒரு வேரிகேட்டட் லீஃப் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லீஃப் கிரீன் லீஃபை எடுத்துட்டு அதை பார்ஷியலாக ஒரு பிளாக் பேப்பரில் கவர் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா தட் வாஸ் எக்ஸ்போஸ் டு த லைட். லைட்னா சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டெஸ்ட் த லீவ்ஸ் ஃபார் ஸ்டார்ச், அதாவது ஸ்டார்ச் சிந்தசிஸ்க்கு அந்த லீவ்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் தட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன்லி அக்கர் இன் த கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட். அதாவது லைட் இருக்கும்போது இப்போ இந்த கிரீன் ஏரியாவில் இப்போ பாருங்கப்பா, இப்போ ஒரு குரோட்டன்ஸ் வேரிகேட்டட் லீஃப் எடுத்துக்கிட்டாங்க, சன்லைட்டில் வச்சுட்டாங்க, கொஞ்ச நேரம் அப்புறம் ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த கிரீன் கலரில் இருந்ததோ அந்த ஏரியாவில் மட்டும் ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கிரீன் கலர் இல்லாத ஏரியாவில் ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆகலை. ஓகே, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு நமக்கு குளோரோஃபில் பிக்மெண்ட் வேணும் அண்ட் ஆல்சோ லைட், சன்லைட் வேணும் அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட்டுப்பா. இப்போ ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட்னா என்ன? இப்போ நம்ம முன்னாடியே என்னப்பா சொன்னோம்? அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு நமக்கு 3 திங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னோம். ஒன்று குளோரோஃபில் பிக்மெண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சன்லைட், மூணாவது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம படித்தோமா. இப்போ குளோரோஃபில்லும் சன்லைட்டும் வெரி எசென்ஷியல் ஃபார் ஸ்டார்ச் சிந்தசிஸ் அப்படிங்கிறத வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்க்க போறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா half leaf experiment அப்படின்னு சொல்றாங்கப்பா. half leaf experimentனா என்ன? A part of leaf is enclosed in a test tube containing potassium hydroxide soaked cotton which absorbs the
கார்பன் டை ஆக்சைடு. அதாவதுப்பா இப்போ ஒரு பிளான்ட்டில் ஒரு லீஃபில் பாதி லீஃபை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளே வந்து கவர் பண்ணிடுறாங்க டைட்டாக. அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காட்டனில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை சோக் பண்ணதை உள்ளே வந்து வச்சிடுறாங்கப்பா. ஓகே, அப்போ இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடினுடைய இயல்பான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூப்குள்ளே உள்ள ஏரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிருப்பா. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறாங்க, the other half of the leaf is exposed to air. இப்போ இந்த மற்ற ஹாஃபை பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுறாங்க. place this setup in light for some time. கொஞ்ச நேரம் இதை வந்து வெயிலில் வைக்கிறாங்கப்பா. அதுக்கப்புறம் test the leaf for presence of starch. அதுக்கப்புறம் starch synthesis ஆயிருக்கா அப்படிங்கிறத அந்த லீஃப் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ exposed part shows பாசிட்டிவ் ஃபார் ஸ்டார்ச் அண்ட் போர்ஷன் இன் த டியூப் ஷோஸ் நெகட்டிவ். அப்படி அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்போஸ் ஆன அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடந்திருக்கு. இதே வந்து இந்த டெஸ்ட் டியூபுக்குள்ளே நம்ம ஒரு லீஃப் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஈவன் சன்லைட்டில் வச்சுருந்தோம், அந்த இடத்துல ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடக்கலை. அப்போ இதிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ரூவ்ஸ் தட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப முக்கியம் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறதா சொல்கிறாங்கப்பா. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து என்னென்ன எசென்ஷியல் எலிமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கப்பா. இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிலேட்டட் வித் ஃபோட்டோசிந்தசிஸ். அதில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், முதல்ல வர்றவங்க சயின்டிஸ்ட் பேர் வந்து ஜோசப் பிரிஸ்லி வந்து 1770 அதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருப்பா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்லி பெர்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ப்ரூவ் த ரோல் ஆஃப் ஏர் இன் த க்ரோத் ஆஃப் கிரீன் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு கிரீன் பிளான்ட்ஸினுடைய க்ரோத்துக்கு ஏர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பிரிஸ்லி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீ டிஸ்கவர்ட் ஆக்சன் இன் 1774. அது மட்டும் இல்லாமல் பிரிஸ்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை வந்து டிஸ்கவர் பண்ணுறாருப்பா 1774. ஓகே, ஹி அப்சர்வ் தட் கேண்டில் பர்னிங் இன் எ க்ளோஸ்ட் பெல் ஜார் கெட்ஸ் எக்ஸ்டிங்விஷ்ட். சிமிலர்லி எ மவுஸ் சஃபகேட்டட் இன் எ க்ளோஸ்டு ஜார். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெல் ஜார் அதாவது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி குடுவை வந்து எடுத்துக்கிறாரு. இதில் ஒரு கேண்டிலை வந்து பொருத்தி வைக்கிறாரு. உள்ள ஒரு சின்ன மவுஸ் அதாவது ஒரு எலிக்குட்டியை உள்ள விட்டுறாங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு, அந்த கேண்டிலும் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த எலியும் சஃபகேட் ஆயிடுச்சு. இது மூலமாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு அதாவது இந்த ஜாருக்குள்ளே உள்ள ஏரை இந்த மவுஸும் ப்ரீத்திங் அனிமலும் இந்த பர்னிங் கேண்டிலும் மாசுபடுத்திருச்சு. அதாவது இந்த காற்றை எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு ஜோசப் பிரிஸ்லி. ஓகே, அப்போ ஹி கன்க்ளூடட் தட் பர்னிங் கேண்டில் ஆர் எ ப்ரீத்திங் அனிமல் டேமேஜ் த ஏர். அதாவது இந்த பெல்லுக்குள்ளே இருந்த இந்த ஏரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமலும் இந்த பர்னிங் கேண்டிலும் டேமேஜ் பண்ணிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு பிரிஸ்லி. இதே பெல்ஜார்க்குள்ள ஒரு மின்ட் பிளான்ட்டை வைக்கிறாரு பிரிஸ்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அலைவாக இருக்குது, அந்த பர்னிங் கேண்டிலும் எரிஞ்சிட்டு இருக்கு. இது மூலமாக அவர் எதை கன்க்ளூஷன் பண்ணுறாரு அப்படின்னா வாட் எவர் அதாவது இந்த ஜாருக்குள்ளே உள்ள ஏரை ப்ரீத்திங் அனிமலும் இந்த பர்னிங் கேண்டிலும் எக்ஸ்டிங்னஸ் பண்ண அந்த ஏரை பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்டோர் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் மாசுபடுத்தின அந்த காற்றை இந்த பிளான்ட்ஸ் வந்து இதை ரெஸ்டோர் பண்ணிருச்சு. ஸோ ஏர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் for the growth of the plants. green plants னுடைய வளர்ச்சிக்கு ஏர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாரு. நெக்ஸ்ட் வர சயின்டிஸ்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் இங்கன் ஹவுஸ்பா. ஜான் இங்கன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 1730 to 1799 இது வந்து அவருடைய லைஃப் ஸ்பேனை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சேம் பிரிஸ்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறாருப்பா. ஹீ கண்டக்டட் த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் பை பிளேசிங் இட் ஒன்ஸ் இன் த டார்க் அண்ட் ஒன்ஸ் இன் த சன்லைட். பிரிஸ்லியோட அதே பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா டார்க்லேயும் வைக்கிறாரு, அதே மாதிரி சன்லைட்டில் கொண்டு போய் வைக்கிறாரு. ஹீ ஷோட் தட் சன்லைட் இஸ் எசென்ஷியல் டு த பிளான்ட் ஃபார் பியூரிஃபையிங் the air. He repeated this experiment with an aquatic. என்ன பண்றாருன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ல வந்து பண்றாருப்பா. அக்வாட்டிக் பிளான்ட்லனா இப்போ தண்ணியிலே வாழக்கூடிய செடி இருக்குல்ல, அதாவது ஹைட்ரில்லா, அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து எடுத்துக்கிறாரு. அதில் எடுத்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷோட் தட் இன் எ பிரைட் சன்லைட் ஸ்மால் பபிள்ஸ் were formed around the green parts while in the dark they did not. Later he identified these bubbles to be oxygen. Thus he showed that only the green parts of the plant
plants release oxygen. அதாவது இங்கன் ஹவுஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்டை எடுத்து சன்லைட்டில் வைக்கிறாரு. அப்போ க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, மற்ற பார்ட்ஸில் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை. அப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்த அந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறத இங்கன் ஹவுஸ் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து ஜூலியஸ் வான் சாக்ஸ்பா. வான் சாக்ஸ் 1854 என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ப்ரூவ் தட் ஒவ்வொரு பிளான்ட்ஸும் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ பிளான்ட் வந்து க்ரோ ஆகும்போது குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இட் இஸ் யூஸ்வலி ஸ்டோர்ட் அஸ் அ ஸ்டார்ச். அது வந்து ஸ்டார்ச்சாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, குளுக்கோஸ் இஸ் மேட் இன் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பிளான்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பாடி இருக்குது, அந்த ஸ்பெஷல் பாடியில் ஒரு க்ரீன் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதிலிருந்து தான் குளுக்கோஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அவர் வான் சாக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிளான்ட்ல ஒரு ஸ்பெஷல் பாடி இருக்கு, அந்த ஸ்பெஷல் பாடியில ஒரு கிரீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா. அதை தான் நம்ம இப்போ லேட்டராக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மற்ற சயின்டிஸ்ட் அவர் சொன்ன இந்த ஸ்பெஷல் பாடி அப்படிங்கிறது நத்திங் பட் குளோரோபிளாஸ்ட். எஸ், கிரீன் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். இதிலிருந்து தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறத முன்னாடியே வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் வான் சாக்ஸ் 1854 வந்து சொல்லியிருக்காங்கப்பா. இங்கிள்மேன் பார்த்தீங்கன்னா 1843 to 1909, அதாவது இதோட லைஃப் ஸ்பேன். இவர் இங்கிள்மேன் சொல்கிற லைஃப் ஸ்பேன். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஸ்பிளிட் த லைட் யூசிங் எ ப்ரிசம் இன்டு எ ஸ்பெக்ட்ரல் காம்போனன்ட்ஸ் அண்ட் இலுமினேட்டட் எ கிரீன் ஆல்கா. அந்த கிரீன் ஆல்கையோட பேர் கேட்பாங்கப்பா, கிளாடோஃபோரா, பிளேஸ்ட் இன் எ சஸ்பென்ஷன் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. த பாக்டீரியா வேர் யூஸ் டு டிடெக்ட் த சைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவல்யூஷன். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாடோஃபோரா அப்படிங்கிற ஒரு ஆல்கைப்பா, இந்த ஆல்கை வந்து எதில் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏரோபிக் பாக்டீரியா சஸ்பென்ஷன், அதாவது ஏரோபிக் பாக்டீரியாக்குள்ள இந்த கிளாடோஃபோரா வந்து வச்சுறாங்க. இது வந்து ஏரோபிக் பாக்டீரியா, இதுக்குள்ள கிளாடோஃபோரா அப்படிங்கிற ஒரு ஆல்கை வந்து வச்சுறாங்கப்பா. இது வழியாக எதை செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிசம் ஆஃப் லைட். ப்ரிசம் ஆஃப் லைட்னா என்ன, நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம்ல, அந்த லைட் ஸ்பெக்ட்ரமை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்க அந்த கண்ணாடி வழியாக அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டை வந்து செலுத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை எதை அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, he observed that bacteria accumulated mainly in the region of blue and red light of the split spectrum. அதாவது ஸ்பிளிட் ஸ்பெக்ட்ரம்ல இந்த ரெட் கலர்லையும் இந்த ப்ளூ லைட் அண்ட் ஸ்பெக்ட்ரம்ல பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நிறைய அக்குமுலேட் ஆகிறத அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. ஓகே, இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இட் ரிசம்பிள்ஸ் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் குளோரோஃபில் A and B. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த இடத்துல எந்த லைட் வேவ் லென்த்தில் நமக்கு ஏரோபிக் பாக்டீரியா நடந்திருக்கோ அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு என்னப்பா இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு. இப்போ ஏரோபிக் பாக்டீரியா என்னப்பா, எந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கோ அந்த இடத்த சுற்றி நல்லா அக்குமுலேட் ஆகிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தானே நமக்கு பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும், அதை சுற்றி ஏரோபிக் பாக்டீரியா வந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ட்டு. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, இப்போ என்னப்பா, கிளாடோஃபோராங்கிற ஆல்கையில் கண்டிப்பாக இதில் வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். அந்த பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை ரெட் அண்ட் ப்ளூ லைட்டை அப்சர்வ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு, அதனால தான் வந்து ஆக்சிஜன். அப்போ அப்சார்ப்ஷன் நடந்து அந்த இடத்துல ஆக்ஷனான ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கா. அப்போ அப்சர்வ் பண்ணுற அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் A and B. இதை நம்ம பிக்மெண்ட் படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். அப்போ இந்த பிக்மெண்ட்டில் மோர் ரெட் அண்ட் ப்ளூ வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமான ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கு ப்ரூவ் பண்ணுற விதமாக அந்த இடத்த சுற்றியும் ஏரோபிக் பாக்டீரியா வந்து அக்குமுலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா, பை த மிடில் ஆஃப் 19th century, அதாவது 19th centuryயோட மிடில் தான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஸ்கவர்ட் தட் பிளான்ட்ஸ் யூஸ் லைட் எனர்ஜி டு மேக் கார்போஹைட்ரேட். அதாவது பிளான்ட் வந்து லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி கார்போஹைட்ரேட்டை தயாரிக்குது. பிளான்ட் வந்து லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரையும் சேர்த்து நமக்கு குளுக்கோஸ் வந்து தயாரிக்குது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷனே வந்து எப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் 19th centuryல தான். அப்போ த எம்பிரிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் த ப்ராசஸ்
of photosynthesis is. அந்த photosynthesis process-னுடைய ஈக்குவேஷன் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி குளுக்கோஸும் ப்ளஸ் ஆக்சிஜனான பை ப்ராடக்ட்டும் ரிலீஸ் பண்ணுது. இதில் CH2O அப்படின்னு போட்டிருக்காங்களே, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 6 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய குளுக்கோஸை தான்ப்பா ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா கார்லீனியஸ் வான் நியலோடைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். இப்போ கார்லீனியஸ் வான் நியல் பார்த்தீங்கன்னா 1897 to 1985 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருப்பா. இவர் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், கண்டக்டட் சம் ஸ்டடீஸ் இன் பர்பிள் அண்ட் க்ரீன் பாக்டீரியா. இவர் வந்து பிளான்ட்ஸில் வந்து பண்ணலப்பா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பர்பிள் கலர் இல்லை க்ரீன் கலர் ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணக்கூடிய பாக்டீரியாவில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹீ டெமான்ஸ்ட்ரேட் தட் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன். ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன், லைட்டு தேவையான ஒரு ரியாக்ஷன் தான். இன் விச் ஹைட்ரஜன் ஃப்ரம் எம் சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் ரெடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். அதாவது ஹைட்ரஜன், இப்போ நம்ம என்னப்பா படித்தோம், யூஸ்வலாக என்ன படிச்சிருக்கோம், கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து நமக்கு வந்து குளுக்கோஸ் மாலிகுல் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதனப்பா நம்ம படித்தோம். ஆனால் பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் யூஸிங் ஆக்சிஜன், இது வந்து எதா வேணாலும் இருக்கலாம். இந்த ஏ போட்டிருக்காங்களா, இது வந்து எதா இருக்கலாம், வெதர் இட் மே பி ஆக்சிஜனாக இருக்கலாம் ஆர் சல்ஃபைடாக இருக்கலாம். ஓகே, இப்போ ஹைட்ரஜன் ஃப்ரம் த சூட்டபிள் ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் என்ன பண்ணுன்னா ரெடியூசஸ், ஹைட்ரஜன் தான் கார்பன் டை ஆக்சைடை எதா வந்து ரெடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸா வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாரு. பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து தான் லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி குளுக்கோஸ் வந்து வருதுன்னு பார்த்தோமா. இதில் பிளான்ட்ஸில் வாட்டர் வந்து ஹைட்ரஜன் டோனராக இருக்கு அண்ட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஆக்சிஜன். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் பை ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல இருந்து தான்ப்பா வருது, நாட் ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அப்போ வாட்டர் தான் வந்து ஹைட்ரஜன் டோனர் அண்ட் ஆல்சோ ஆக்சிடைஸ்டு டு ஆக்சிஜனாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதிலே பர்பிள் அண்ட் க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டருக்கு பதிலாக ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து யூஸ் பண்ணுப்பா. அதில் ஹைட்ரஜன் வந்து டோனராக வந்து இருக்கும். இப்போ ஸோ த ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் இஸ் த சல்ஃபர் ஆர் சல்ஃபேட். இப்போ எப்படி பிளான்ட்ஸில் வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹைட்ரஜன் டோனராகவும் ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைசபிள் காம்போனண்ட்டாக இருக்கா, அதே மாதிரி பர்பிள் அண்ட் க்ரீன் பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து இருக்கும்போது ஹைட்ரஜன் வந்து டோனராகவும் அண்ட் சல்ஃபர் ஆர் சல்ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நோ ஆக்சிஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போ இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. thus he inferred that oxygen evolved by green plant comes from water, not from carbon dioxide. அப்போ green plantல ஆக்சிஜன் வந்து எவல்யூஷன் நடக்குதா, அது வந்து எதிலிருந்து வருதுப்பா. thus he involved that oxygen evolved by green plant comes from water, not from carbon dioxide. அப்போ green plantல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய முடிவில் ஆக்சிஜன் எவால்வ் ஆகுறது பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து தான் வருது, நாட் ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் வாஸ் லேட்டர் பை யூசிங் ரேடியோ ஐசோடோபிக் டெக்னிக். அப்போ ஆக்சிஜன் வந்து வாட்டர்லேருந்து தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத ரேடியோ ஐசோடோப் டெக்னிக் மூலமாக அவங்க வந்து சொல்லிட்டாங்கப்பா. ஓகே, இதுதான் த கரெக்ட் அண்ட் எக்ஸாக்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் பாருங்கள், இப்போ த கரெக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய கரெக்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 molecule ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 12 molecule ஆஃப் வாட்டரோட சேர்ந்து வித் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் நமக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக குளுக்கோஸ், அதாவது 6 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய C6H12O6 அப்படிங்கிற குளுக்கோஸ் காம்பவுண்ட்டும் அண்ட் 6 molecule ஆஃப் வாட்டரும் அண்ட் 6 molecule ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுதுப்பா. இது வந்து த எக்ஸாக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது நமக்கு NCERTல ஒரு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கப்பா, ஏன் நம்ம 12 molecule ஆஃப் வாட்டர் வந்து சப்ஸ்ட்ரேட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 molecule ஆஃப் வாட்டர் வந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2 hydrogen 2 electron and வெறும் half molecule of oxygen தான் வந்து ரிலீஸ் ஆகும். இதனால எந்த யூஸ், ஈவன் வந்து 1 molecule of oxygen ரிலீஸ் ஆகல. அப்போ 1 molecule of oxygen நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 2 molecule of water வந்து பிரேக் டவுன் ஆனாதான் நமக்கு 4 புரோட்டானோ 4 எலக்ட்ரான் அண்ட் 1 molecule of oxygen வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ ஒரு molecule of oxygen ரிலீஸ் பண்ணணும்னா நம்ம 2 molecule of water வந்து பிரேக் டவுன் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு
ஆக்சைடை வந்து குளுக்கோஸாக ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோமா? ஓகே, அப்போது 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை வேணும்? ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே நமக்கு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வேணுமா? அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 12 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவேஷன்ஸில் 6 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த காரணத்தினால தான் நம்ம 12 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ப்பா. இது NCERTல அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா ஃபோட்டோசிந்தசிஸ் நமக்கு எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். அதாவது குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் ஒரு லீஃபில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்ட்டு. எஸ், அப்போ அதுதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் க்ரீன் லீவ்ஸ் அண்ட் அதர் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதாவது க்ரீன் கலரில் அந்த பிளான்ட்ஸில் க்ரீன் கலரில் எந்த பார்ட் இருக்கோ, ஸ்டெம்மோ, லீஃபோ, இல்லைனா பெடிசிலோ, எந்த செப்பல்ஸோ, இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, chloroplast present in the walls of the mesophyll cells of the leaves. It helps to get optimum quantity of incident light. அதாவது chloroplast பார்த்தீங்க அப்படின்னா இப்போ mesophyll cells இருக்குல்ல, mesophyll cellsனுடைய வால்ஸில் வந்து chloroplast வந்து இருக்கும்பா. It helps to get optimum quantity of incident light. அதாவது incident light, அதாவது வரக்கூடிய incident lightல optimum quantity, அதாவது அதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதோட வால்ஸ், மீசோஃபில் செல்ஸ்னுடைய வால்ஸில் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும். மொதல் மீசோஃபில் செல்ஸ் வந்து எங்கப்பா இருக்கும்? ஒரு லீவ்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா மேலே உள்ளது வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே உள்ளது மீசோஃபில் செல்ஸ். அப்போ இந்த மீசோஃபில் செல்ஸ்னுடைய வால்ஸில் தான் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, குளோரோபிளாஸ்ட் கண்டெய்ன்ஸ் எ மெம்பரேனஸ் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரானா, ஸ்ட்ரோமா, லேமலே அண்ட் த ஃப்ளூயிட் ஸ்ட்ரோமா. இப்போ இந்த பிக்சர் தான்ப்பா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது. இந்த குளோரோபிளாஸ்ட் பிக்சரை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இந்த குளோரோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ளது அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்டர் மெம்பரேன்பா. அதுக்குள்ளே உள்ளது இன்னர் மெம்பரேன். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிடான ஸ்ட்ரோமா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து செமி சாலிட் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ரோமா வந்து இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்டில். இந்த ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்க அப்படின்னா காயினை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும்பா. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தைலகாய்டு மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தைலகாய்டு மெம்பரேனும் இப்படி அடுக்கி வச்சு இது மொத்தமாக இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிரானா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, இப்போ ஒரு தைலகாய்டு வந்து அட்ஜசன்ட் கிரானாவில் இருக்கக்கூடிய தைலகாய்டை ஜாயின் பண்ணதில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரோமா, லேமலே அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இதில் ரைபோசோம் இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்டார்ச் கிரானியூல்ஸ் அண்ட் லிப்பிட் ட்ராப்லெட்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இல்லை ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஒவ்வொரு லேபரை தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ தைலகாய்டு மெம்பரேன் இருக்கா, இந்த தைலகாய்டு மெம்பரேனில் தான் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ATP அண்ட் NADPH வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் ATP அண்ட் NADPH வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன ATP NADPH தான் இந்த ஃப்ளூயிட் ஸ்ட்ரோமாவில் போயிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து எதா மாற்றுது அப்படின்னா குளுக்கோஸாக வந்து மாற்றி ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல ATP NADPH பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைலகாய்டு மெம்பரேனில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இது டைரெக்டாக சன்லைட்டை யூஸ் பண்ணி ATPயும் NADPHும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆச்சு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அதுக்கு சன்லைட் தேவையில்லை. பட் சன்லைட்டினுடைய ப்ராடக்டான ATPயும் NADPHயும் இது யூட்டிலைஸ் பண்ணி இது வந்து குளுக்கோஸை வந்து தயாரிக்குது. அதனால இதை டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் ரியாக்ஷன்ஸ்லாம் இருட்டில் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டைரெக்டாக அதுக்கு சன்லைட் தேவையில்லை. பட் சன்லைட்டினுடைய ப்ராடக்டான ATPயோ NADPHயும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The membrane system traps light energy and synthesis ATP and NADPH. It is called light reactions. ஆமாப்பா, இப்போ கிரானாவில் வந்து இப்படி காயின் மாதிரி அடிக்கிறதுக்காக நம்ம என்னப்பா சொன்னோம்? தைலகாய்டு அப்படின்னு சொன்னோம். இந்த தைலகாய்டு மெம்பரேனில் இருந்து தான் நமக்கு ATPயும் NADPHும் ப்ரொடியூஸ் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். அதனால இதை லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, the stroma, the enzymatic reactions incorporate carbon dioxide into the plant for synthesizing sugar which in turn forms starch. அதாவது இந்த
தைலக்காய்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரோமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் ரியாக்ஷன்ஸினுடைய ப்ராடக்டான ஏடிபியும் NADPHையும் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வந்து குளுக்கோஸாக வந்து மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மான குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, இட் இஸ் கால்ட் டார்க் ரியாக்ஷன்ஸ். அப்போ இதை தான் வந்து டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டஸ் நாட் மீன் தட் தே அக்கர் இன் த டார்க்னஸ் ஆர் தட் தே ஆர் நாட் லைட் டிபெண்ட். இது வந்து டார்க்கில் இருட்டில் வந்து நடக்காது. இது வந்து லைட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காததுனால இதை டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் லைட் ரியாக்ஷன்ஸ்னுடைய ப்ராடக்டை வந்து இது யூஸ் பண்ணிக்கும். இப்போ பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் என்னென்ன பிக்மெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபில் டிஃப்ரெண்ட் கலர் வந்து இருக்கும்ப்பா. இப்போ க்ரீன் கலர்னே எடுத்துக்கிட்டாலும் அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூயிஷ் க்ரீன் இருக்கும், எல்லோவிஷ் க்ரீன் இருக்கும், லைட் க்ரீன் இருக்கும், டார்க் க்ரீன் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃபில் அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தான்ப்பா. அதாவது பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் ஹேவ் ability to observe light at specific wavelength. அதாவது இப்போ நம்மளுடைய wavelength specific spectrum of wavelength lightல வந்து என்னென்ன wavelength அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ்பா that have ability to observe light at specific wavelength. லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டில் ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த்தை அந்த பிக்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் குரோமட்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமட்டோகிராஃபி ஷோஸ் தட் ஃபாலோவிங் லீஃப் பிக்மெண்ட்ஸ் இன் த குரோமட்டோகிராம். இப்போ ஒரு லீஃப்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த லீஃபில் என்னென்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் என்னென்ன பிக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக குளோரோஃபில் ஏ பார்த்தீங்கன்னா பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலர் வந்து கொடுக்கும்பா. குளோரோஃபில் ஏ பிரைட் ஆர் ப்ளூ கிரீன். அதே மாதிரி குளோரோஃபில் பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கிரீனை வந்து கொடுக்கும்பா. எல்லோ கிரீன் கலர் பிக்மெண்ட். அதாவது இந்த பிக்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் 4 பிக்மெண்ட் வந்து இருக்குது. குளோரோஃபில் ஏ வந்து பிரைட் ஆர் ப்ளூ கலர் இருக்கும். குளோரோஃபில் பி பார்த்தீங்கன்னா எல்லோ கிரீன் கலரில் இருக்கும். ஜாந்தோஃபில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பிக்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்பா. கரோட்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ டு எல்லோவிஷ் ஆரஞ்சு கலரை வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 4 பிக்மெண்ட் வந்து படித்தோம்லப்பா. குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ் அப்படின்னு படித்தோம். இந்த பிக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட், அதாவது வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் வந்து 400 to 700 நானோமீட்டர்ப்பா. ஓகே, இதில் எந்த வேவ் லென்த்தில் அதிகமாக வந்து எந்த பிக்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா இது வந்து கீழே உள்ளது ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட். விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்னா என்னப்பா? விப்ஜிஆர். எஸ், விப்ஜிஆர். இந்த பிக்மெண்ட் வந்து எந்த வேவ் லென்த்தில் மேக்ஸிமம் வந்து அப்சர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிராஃப் பண்ணியிருக்காங்கப்பா. இது வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட், விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் 400 to 700 நானோமீட்டர். அதில் பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் வந்து வரும். இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் லைட் பை குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட். குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட் வந்து எப்படி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத இதில் நம்ம கோட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கப்பா, ப்ளூ கலர்லையும் எஸ் அண்ட் ஆல்சோ ரெட் கலர்லையும் குளோரோஃபில் ஏவோட மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கும்பா. அப்போ ப்ளூ அண்ட் ரெட் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ப்ளூ கலர்லையும் அண்ட் ரெட் கலர்லையும். ப்ளூ கலர், ரெட் கலர் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் குளோரோஃபில் ஏவோட பிக்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ப்ளூ கலர்லையும் ரெட் கலர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் தான் மேக்ஸிமம் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. இப்போ இந்த ரெண்டு கிராஃபையும் ஓவர்லாப் பண்ணி கோயின்சைட் பண்ணுறாங்கப்பா.
அப்போ இந்த ரெண்டு கிராஃபையும் ஓவர்லாப் பண்ணி கோயின்சைட் பண்ணும்போது இப்போ எந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்டில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடந்ததோ அந்த இடத்துல தான் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸும் அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குளோரோஃபில் ஏ வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பண்ணியிருக்க அந்த இடத்துல அப்சார்ப்ஷனுங்கிறது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்குது ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். குளோரோஃபில் ஏல தானப்பா மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடந்தது. அப்போ குளோரோஃபில் ஏல தான் மேக்ஸிமம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது சீஃப் பிக்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா. Absorption spectrum and action spectrum coincide closely, showing that photosynthesis is maximum at the blue and red regions of the spectrum. அப்போ இந்த visible wavelength of light spectrumல எந்த இடத்துல வந்து maximum absorption நடந்திருக்கு, blue and red region, அந்த regionல தான் photosynthesisம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. The graph also show that chlorophyll A, இந்த கிராஃப்ல இருந்து நம்ம என்னப்பா தெரிஞ்சுக்கிறோம், chlorophyll A அப்படிங்கிறது தான் chief pigment of photosynthesis அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ மற்ற பிக்மெண்ட்னுடைய ரோல் என்ன? இப்போ குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது சீஃப் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் இருக்குது. இப்போ மற்ற பிக்மெண்ட்ஸ்னுடைய ரோல் என்ன? குளோரோஃபில் பி, ஜாந்தோஃபில்ஸ் அண்ட் கரோட்டினாய்ட்ஸ். இந்த மூணையும் என்னன்னு சொல்கிறாங்கன்னாப்பா அக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட ரோல் என்ன? த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்சசரி பிக்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தே அப்சர்வ் லைட் அட் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி டு குளோரோஃபில் ஏ. மற்ற பிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜியை வந்து குளோரோஃபில் ஏக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஃப்ரெண்டு மாதிரி இவங்க கலெக்ட் பண்ணி குளோரோஃபில் ஏக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே ப்ரொடெக்ட் குளோரோஃபில் ஏ ஃப்ரம் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஆகாமல் இந்த குளோரோஃபில் ஏ வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ஆக்சிடேஷன் அப்படின்னாப்பா லைட் எனர்ஜி ஆக்சிஜனோட யூஸ் பண்ணி இதை வந்து டெஸ்ட்ராய் ஆகிறத தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ லைட் ரியாக்ஷன்ஸ்ப்பா. இப்போ லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? லைட் ரியாக்ஷன்ஸ் ஆர் த ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் இன்க்ளூட் லைட் அப்சார்ப்ஷன், வாட்டர் ஸ்பிளிட்டிங் அண்ட் ஆக்சிஜன் ரிலீஸ் அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் ஏடிபி அண்ட் NADPH. அதாவது லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகி நமக்கு ஆக்சிஜனையும் அண்ட் இன்டர்மீடியேட் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுதுப்பா, ஏடிபி அண்ட் NADPH. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லைட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லைட் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் போட்டோசிஸ்டம் 1 and 2 வந்து இருக்கும். இப்போ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் போட்டோசிஸ்டம் 1 and 2 அப்படின்னு இருக்கும். ஆல் பிக்மெண்ட்ஸ் ஃபார்ம் எ லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். எல்லா பிக்மெண்ட்ஸும் ஒன்றா வந்து பவுண்ட் பண்ணியிருக்கும் ப்ரோட்டீன் கோட்டில், எக்ஸப்ட் வந்து ஒன் மாலிகுல் ஆஃப் பிக்மெண்ட் குளோரோஃபில் ஏ. இந்த குளோரோஃபில் ஏ தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்ட் அஸ் ஏ ரியாக்ஷன் சென்டர். இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ தட் இதை ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது ரியாக்ஷன் சென்டர்னு சொல்லிட்டோம். மற்ற பிக்மெண்ட் மாலிகுல்ஸ்லாம் வந்து ஆன்டனே அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது வந்து லைட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அந்த ரியாக்ஷன் சென்டருக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஆன்டனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இட் ரிசீவ்ஸ் த லைட் வேவ் லென்த்தை ரிசீவ் பண்ணுது. ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படின்னா என்ன? த ரியாக்ஷன் சென்டர் அப்சர்வ்ஸ் த லைட் அட் 700 நானோமீட்டர். இப்போ இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து வரக்கூடிய வேவ் லென்த்தில் 700 நானோமீட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, அப்போ ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படின்னாலும் P700 அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ரியாக்ஷன் சென்டர் அப்சர்வ்ஸ் அட் 680 நானோமீட்டர். இதே மாதிரி ஃபோட்டோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் 680 நானோமீட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அதை P680 அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லலாம். ரியாக்ஷன் சென்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட், அதாவது விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் 700 அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது ஃபோட்டோசிஸ்டம் 1. விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட்டில் 680 நானோமீட்டரை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது ஃபோட்டோசிஸ்டம் 680, அதாவது ஃபோட்டோசிஸ்டம் 2 ஆர் P680ன்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. when photosystem 2 absorbs red light of 680 nanometer wavelength, electrons are excited and transferred to an electron acceptor. The electron acceptor pass them to a chain of electron transport system consisting of cytochromes. This movement of electrons is downhill in terms of redox potential scale. The electrons are transferred to the pigments of photosystem 1. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எலக்ட்ரான் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. இப்போ சன்லைட்ல இருந்து விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் 680 நானோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2ல வந்து படும்போது என்ன ஆகும், இங்கே உள்ள எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆகி அடுத்த லெவலுக்கு போகுது. அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அக்செப்டர். இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் பார்த்தீங்கன்னா வந்த எலக்ட்ரானை எகெயின் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலமாக எங்கே அனுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து அனுப்புது. ஓகேவா, இங்கே வந்த எலக்ட்ரானை இங்கே டவுன்ஹில் பண்ணி, அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அக்செப்டர் மூலமாக எகெயின் டவுன்ஹில் கீழே இறங்குது இல்லையா, அதை டவுன்ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்ஹில் ஆகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து போகுது. அப்போ எலக்ட்ரான் வந்து இது வந்து லாஸ் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1 வந்து அக்செப்ட் பண்ணதில் அதை ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ரெடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கே வந்த எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1ஓட ரியாக்ஷன் சென்டரில் இருக்கும்பா. அப்போ சன்லைட்டில் இருந்து விசிபிள் வேவ் லென்த் ஆஃப் லைட் பார்த்தீங்கன்னா 700 நானோமீட்டருக்கு மேலே இங்கே விழும்போது என்ன ஆகும், ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் உள்ள எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆகி எலக்ட்ரான் அக்செப்டருக்கு வந்து போகும்பா. இந்த எலக்ட்ரான் அக்செப்டர் எகெயின் வந்து அந்த எலக்ட்ரானை டவுன்ஹில் பண்ணும்போது என்ன ஆகும், NADP ப்ளஸை NADPH+ஆக வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அப்படியே எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக போகும்போது எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும்பா. அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி தான் ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து நமக்கு ஒரு ATP அப்படிங்கிற எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்கே வந்து எலக்ட்ரானும் ஃபோட்டோ சிஸ்டம் 1 வந்து யூஸ் பண்ணிக்கல. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எகெயின் எலக்ட்ரான் அக்செப்டர் மூலமாக போகி எகெயின் டவுன்ஹில் ஆகி நமக்கு எனர்ஜியை வந்து கொடுத்து NADP ப்ளஸை NADPH+H+ வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ATPயும் NADPHம் ஃபார்ம் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரல, ஏன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கே வரல, அப்படியே அது எனர்ஜியாக வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா the transfer of electrons from PS2 to PS1 and finally downhill to NADP is called the Z scheme. இப்போ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா PS2ல இருந்து அப்ஹில் போய் எகெயின் டவுன்ஹில் ஆகி எகெயின் அப்ஹில் போய் டவுன்ஹில் ஆச்சா. அப்போ இதை வந்து ட்ரா பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்படி போயிருக்கா. அப்போ இது வந்து எது மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு Z ஸ்கீம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டியூ டு ஜிக்ஸாக் ஷேப்பில் இருக்கிறதுனால. திஸ் ஷேப் இஸ் ஃபார்ம் when all the carriers are placed in a sequence on a redox potential scale. அதாவது எல்லா கேரியர் பார்த்தீங்கன்னா இதே redox potential scale இருக்கும்போது நமக்கு Z ஸ்கீம் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்கப்பா. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் வந்து ஸ்பிளிட் ஆகிறது. இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இன் PS2 இஸ் லொக்கேட்டட். இப்போ நம்ம வந்து ஒன்று யோசிச்சு பார்க்கலாம்ப்பா. இப்போ சன்லைட்லேருந்து 680 நானோமீட்டர் வந்து இந்த PS2ஓட ரியாக்ஷன் சென்டரில் படும்போது இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோமா? எஸ். இப்போ இங்கேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் இங்கே போய் லாஸ் ஆயிடுச்சு, திருப்பி வந்து கெயின் ஆகலைல. அப்போ அடுத்த சர்க்கிளுக்கு தேவையான எலக்ட்ரான் எங்கே? முதல்ல இந்த எலக்ட்ரான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். அதாவது வாட்டர் தான் வந்து ஸ்பிளிட் ஆகி நமக்கு 2 எலக்ட்ரான் அண்ட் 2 ஹைட்ரஜன் அண்ட் 1/2 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாட்டர் ஸ்பிளிட் ஆகி இந்த எலக்ட்ரானை வந்து PS2க்கு வந்து கொடுக்கும். ஸோ இது மூலமாக தான் வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்குப்பா. அதுதான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இன் PS2 இஸ் லொக்கேட்டட் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். அப்போ இதெல்லாம் வந்து எந்த இடத்துல இருக்குது படித்தோம்? என்ன படித்தோம்? பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு படித்தோம். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் PS2 PS1 எல்லாம் இருக்குன்னு நம்ம படித்தோம்ல. இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைலகாய்டு மெம்பரேன்லப்பா. இப்போ கிரானா அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதாவது காயினாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு, அதில் ஒரு தைலகாய்டு தான் இது. அப்போ இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ளே தான் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வந்து கொடுக்குது. இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனில் PS2 வந்து இருக்கும். இது மூலமாக எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதான் நமக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அதை நம்ம ப்ரீஃபாக ஹெமி ஆஸ்மோட்டிக்கில் நம்ம படிப்போம்ப்பா. ஓகே,
இப்போ water splitting complex in PS2 is located on the inner side of the thylakoid membrane. Water splitting complex வந்து thylakoid membrane ஓட inner sideல இருக்கு. அது வந்து வாட்டரை split பண்ணி தான் நமக்கு 4 molecule of hydrogen and 4 electron and 1 molecule of oxygen release பண்ணுது. இப்போ PS2 can supply electron continuously by replacing electron from water split. இப்போ இந்த எலக்ட்ரானை வந்து once expel ஆன எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து அந்த எலக்ட்ரானை ரீப்ளேஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, thus PS2 provides electrons needed to replace those removed from PS1. இப்போ PS1 மூலமாக ரிமூவ் ஆன அந்த எலக்ட்ரானை இந்த வாட்டர் ஸ்பிளிட் பண்ணுறது மூலமாக PS2 வந்து அதை ரீகெயின் பண்ணிக்குது. ஓகே, the protons are used to reduce NADP to NADPH. அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ப்ரோட்டான்ஸ் தான் வந்து அதாவது NADP ப்ளஸ் வந்து எப்படி NADPH மாறுச்சு, இந்த ப்ரோட்டான்ஸ் ஆர் யூஸ்ட், இந்த ப்ரோட்டான்ஸை யூஸ் பண்ணி தான் NADPH வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆக்சிஜன் இஸ் லிபரேட்டட் அஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போது இந்த வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் மூலமாக வந்த எலக்ட்ரானை பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோட்டோ சிஸ்டம் 2 வழியாக கண்டினியூஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோட்டானை வந்து யூஸ் பண்ணி என்ன ஆகும், NADP ப்ளஸ் வந்து NADPH ரெடியூஸ் ஆச்சு. அப்போ ஆக்சிஜன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய பை ப்ராடக்டாக வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம முன்னாடியே நம்ம படித்தோம்ப்பா, வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து குளுக்கோஸோ ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் ஆன ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட்லேருந்து வரல, வாட்டர்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னு நம்ம படித்தோம்ல, அதை தான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாப்பா ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்ன, அதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை பாஸ்போரிலேஷன். பாஸ்போரிலேஷன்னா என்னப்பா, த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி பை செல்ஸ். ஏடிபி வந்து எங்கேருந்து சிந்தசிஸ் ஆகும்னா இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் இன் த குளோரோபிளாஸ்ட். மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லையும் ஏடிபி சிந்தசிஸ் ஆகுதுல, இந்த ப்ராசஸ் தான் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னா என்ன, லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிபி சிந்தசிஸ் ஆகிறது. ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் is the synthesis of ATP from ADP in chloroplast in the presence of light. Light energy யூஸ் பண்ணி ATP வந்து ஃபார்ம் பண்ணுறது வந்து ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். அப்போ இந்த ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் 2 ways. 2 வழியில் வந்து நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன், இன்னொன்று வந்து சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்ன அண்ட் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னா என்ன, இப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் இட் அக்கர்ஸ் when 2 photosystem work in a series. First photosystem 2 and then photosystem 1 through an electron transport chain as seen in Z scheme. Here ATP and NADP H+H+ are synthesis. It is a non-cyclic process because the electrons வந்து lost by PS2 do not come back to it but pass on to NADP. இப்போ பாருங்கப்பா, நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்ன, இப்போ ஜி ஸ்கீம் நம்ம படித்தோம்ல, அதாவது சன்லைட் படுது, இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆகி இங்கே எலக்ட்ரான் அக்செப்டர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியாக ஃபோட்டோ சிஸ்டம் 1ஓட ரியாக்ஷன் சென்டர் இங்கேருந்து எக்ஸ்பெல் ஆகி எகெயின் வந்து NADP ப்ளஸ்ஸை வந்து NADPH மாறிடுச்சு. அப்போ இங்கேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2கே வரவே இல்லைல்ல, அது NADP ப்ளஸ்ஸாக வந்து மாறிடுச்சு, நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுத்துருச்சு. ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் கம் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன் வராமல் நம்மளுக்கு வந்து எனர்ஜியாக வந்து கிடச்சிருச்சு இல்லையா, இதுக்கு பேர் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். அதாவது ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் திருப்பியும் வராமல் நமக்கு ATP வந்து சிந்தசிஸ் ஆயிருச்சு, இதுக்கு பேர் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன்னா என்ன, இது எங்கே நடக்கும்னா இட் அக்கர்ஸ் இன் ஸ்ட்ரோமா லேமெல்லே when only PS1 is functional. அதாவது இது வந்து எந்த இடத்துல நடக்கும்னா ஸ்ட்ரோமா லேமெல்லேல வந்து நடக்கும்பா. பிகாஸ் இப்போ ஸ்ட்ரோமா லேமெல்லேனா என்ன, இப்படி கிரானா இருக்கும். எஸ், இந்த கிரானால பார்த்தீங்கன்னா அட்ஜசன் கிரானாவோட தைலகாய்டில் வந்து கனெக்ட் பண்ணுற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரோமா லேமெல்லே. அப்போ ஸ்ட்ரோமா லேமெல்லேல பார்த்தீங்கன்னா ஒன்லி PS1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் இருக்கும், PS2 வந்து இருக்காது. ஓகே, த எலக்ட்ரான் இஸ் சர்க்குலேட்டட் வித்தின் ஃபோட்டோ சிஸ்டம் அண்ட் ATP சிந்தசிஸ் அக்கர்ஸ் டியூ டு சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவதுப்பா இந்த லேமெல்லா ஆஃப் த கிரானாவில் ஹேவ்
PS1 and the PS2. The stroma lamella membrane lack PS2 and NADP reductase. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ lamella of the gran யூசுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரானாவில் வந்து என்ன இருக்கும், யூசுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரானாவில் PS1 இருக்கும், PS2 இருக்கும். அப்போ நான் சைக்ளிக் மோட் ஆஃப் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நமக்கு நடந்தது. பட் ஸ்ட்ரோமா லேமல்லையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் PS2, அதாவது PS2 வந்து ஆப்சன்ஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ NADPH reductase அப்படிங்கிற என்சைமும் இல்லை, NADP reductase அப்படிங்கிற என்சைமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே சன்லைட் வந்து எபோவ், அதாவது 680 நானோமீட்டருக்கு மேலே சன்லைட் வந்து விழுகும்போது என்ன ஆகும், இங்கே உள்ள ரியாக்ஷன் சென்டரில் இருந்து எலக்ட்ரான் வந்து எக்ஸ்பெல் ஆகும். எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகும். அதுக்கப்புறம் டவுன் ஹில் ஆகாது. ஏன் ஆகலை? பிகாஸ் NADPH reductase என்சைம் இல்லை. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ்பெல் ஆன இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த குளோரோஃபில் இந்த ரியாக்ஷன் சென்டருக்கே வரும். அப்படி வரும்போது நமக்கு ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ATPயாக நமக்கு மாற்றும். ஓகே, அப்போ the electron does not pass on to the NADP but it is cyclic back to PS1 through electron transport chain. இது வந்து PS1க்கே வந்து, அதாவது இங்கேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் அப்படியே சைக்கிள் மாதிரி இங்கே வந்துருச்சு. ஏன்னா இங்கே NADPH reductase என்சைமும் இல்லை. லேமலையில் பார்த்தீங்கன்னா PS2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸும் கிடையாது. ஓகே, ஹியர் ஒன்லி ATP இஸ் சிந்தசைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ATP மட்டும்தான் சிந்தசிஸ் ஆச்சு, NADPH நமக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் ஆல்சோ ஒக்கர்ஸ் when only light of wavelength beyond 680 நானோமீட்டர், அதாவது விசிபிள் வேவ்லென்த் ஆஃப் லைட் 680 நானோமீட்டருக்கு மேலே படும்போது தான் நமக்கு சைக்ளிக் மோட் ஆஃப் பாஸ்போரிலேஷன்ஸ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ். இப்போ ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்ன? இட் எக்ஸ்பிளைன்ஸ் த மெக்கானிசம் ஆஃப் ATP சிந்தசிஸ் இன் த குளோரோபிளாஸ்ட். அதாவது குளோரோபிளாஸ்டில் வந்து எப்படி ATP சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசமை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ். இந்த ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ் மூலமாக எங்கெங்கே இருந்து நமக்கு வந்து ATP சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அஸ் வெல் அஸ் மைட்டோகாண்ட்ரியா, அதாவது மூமெண்ட் ஆஃப் அயன்ஸ் அக்ராஸ் ஏ செமி பெர்மியபிள் மெம்பரேன், அதாவது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஃபார் எக்ஸாம்பிள் தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ள அயன்ஸ் வந்து மூவ் ஆகுதுல, அது மூலமாக நமக்கு ATP சிந்தசிஸ் ஆகும். அஸ் வெல் அஸ் மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்குல்ல, அதில் வந்து இதே மாதிரி புரோட்டான் கிரேடியண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து ATP சிந்தசிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியா அண்ட் தைலகாய்டு மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா புரோட்டான் கிரேடியண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த புரோட்டான் கிரேடியன்ட் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ATP சிந்தசிஸ் ஆகுது. அப்போ இந்த ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ் நடக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் அப்படிங்கிற புரோட்டான் கிரேடியன்ட் வந்து வேணும். அதே மாதிரி புரோட்டான் பம்ப் வந்து வேணும், ஏன்னா ஸ்ட்ரோமாலேருந்து புரோட்டானை உள்ளே இழுத்து விடுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும், ஏன்னா ATPயை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் takes place on the inner side of the membrane, so the protons accumulate in the lumen of the thylakoids. இப்போ இதை zoom பண்ணி நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ ஹெமி ஆஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸில் NCERTல இப்படி ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. இந்த பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தைலகாய்ட்பா. அதாவது தைலகாய்ட்னா என்ன அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். எஸ், அந்த குளோரோபிளாஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்படி காயினாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது மொத்தமாக நம்ம கிரானா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்க அப்படின்னா தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. அந்த ஒரு தைலகாய்டு தான் நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ இது மொத்தமும் தைலகாய்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரானாவை சுற்றி வெளியில் என்னப்பா இருக்கும், ஸ்ட்ரோமா இருக்குமா? அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தைலகாய்டுக்கு வெளியில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த தைலகாய்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ளது அவுட்டர் மெம்பரேன்பா, உள்ளே உள்ளது இன்னர் மெம்பரேன். ஓகே, இது வந்து அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு, இன்னர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ சிஸ்டம் 2 and 1 வந்து நம்ம படித்தோம்ல, அதை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ இன்னர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டு
தைலகாய்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு என்ன வந்து கொடுக்குது பாருங்கள், ஒரு புரோட்டான் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் அண்ட் ஆல்சோ ஒரு எலக்ட்ரான் வந்து கொடுக்குது. ஓகேவா? அப்போ இந்த புரோட்டான் பார்த்தீங்கன்னா இந்த லியூமன் ஆஃப் த தைலகாய்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? லியூமன் ஆஃப் த தைலகாய்டுக்குள்ளேயே இருக்குது. ஓகே, இப்போ வாட்டர் சிஸ்டம் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் த தைலகாய்டில் வந்து இருக்கும்பா. இப்போ சன்லைட் வந்து இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ஓட ரியாக்ஷன் சென்டரில் படும்போது இங்கே உள்ள எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆகிரும். இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன படித்தோம்? எலக்ட்ரான் அக்செப்டருக்கு வந்து போகணும்ல. ஹியர் வந்து எலக்ட்ரான் அக்செப்டர் இல்லாமல் ஒரு புரோட்டான் கேரியர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இங்கேருந்து ஜம்ப் ஆன எலக்ட்ரான் இப்போ புரோட்டான் கேரியர் மூலமாக இந்த எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா சைட்டோக்ரோம் B6 அப்படிங்கிற எலக்ட்ரான் கேரியர் வழியாக எலக்ட்ரான் வந்து போகும்போது இங்கேருந்து வாங்கின புரோட்டானை எகெயின் உள்ள தள்ளிடும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரியுதா? இங்கேருந்து வந்த எலக்ட்ரான் புரோட்டான் கேரியரோட இந்த இடத்துல எலக்ட்ரான் இருக்குது. சரியா? ஒரு புரோட்டானை உள்ளே வாங்கிருச்சா? இப்போ இங்கே போகும்போது எலக்ட்ரானும் போகுது, புரோட்டானும் வருது. அப்போ இங்கே ஸ்ட்ரோமாலேருந்து வந்த புரோட்டான் எகெயின் வந்து லியூமன் ஆஃப் த தைலகாய்டுக்கே உள்ளே விட்டுரும். எப்போ? எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் கேரியரான சைட்டோக்ரோம் B6 வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது. அப்போது உள்ள இன்சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனில் எது லியூமன் ஆஃப் த தைலகாய்டில் புரோட்டானுடைய கிரேடியன்ட் இப்போ பாருங்கள், வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு புரோட்டான் வந்துச்சு அண்ட் ஆல்சோ எலக்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கேரியர் வழியாக போகும்போது ஸ்ட்ரோமாலேருந்து வாங்கின புரோட்டானையும் த லியூமன் ஆஃப் த தைலகாய்டுக்குள்ளே விட்டுச்சு. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசைனின் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகி எகெயின் ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து நிற்கும். அப்போ இந்த இடத்துல லைட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பியாண்ட் 680 நானோமீட்டருக்கு மேலே, அதாவது 700 நானோமீட்டருக்கு மேலே லைட் எனர்ஜி விழும்போது இங்கே வந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் உள்ள எலக்ட்ரான் எகெயின் வந்து எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகி நம்ம படித்தோம்ல டவுன்ஹில்ன்ட்டு அதே மாதிரி கீழே போகும்போது என்ன ஆகும்? NADPHஆ ரெடியூஸ் பண்ணிருச்சு. அப்போ NADPH வரணும்னா இங்கே DPH ஃபார்ம் ஆகணும்னா இங்கே ஒரு புரோட்டான் வேணும். இந்த புரோட்டான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோமால இருந்தே வந்து எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்கள், ஸ்ட்ரோமால நம்ம 2 டைம்ஸ் வந்து ஹைட்ரஜனை நம்ம எடுத்துக்கிட்டோம். எப்போ? ஒன்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு புரோட்டான் கேரியருக்கு போகும்போது ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஆல்சோ NADP வந்து NADPHஆ ரெடியூஸ் ஆகும்போது ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டோம். அப்போ பாருங்கள், ஸ்ட்ரோமால ஹைட்ரஜன் எண்ணிக்கை வந்து குறையுது. அதே டைம் பார்த்தீங்கன்னா த லியூமன் ஆஃப் த தைலகாய்டில் ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே NADPH நமக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. அதே சமயம் த லியூமன் ஆஃப் த தைலகாய்டு பார்த்தீங்கன்னா புரோட்டானுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு கம்பேரிட்டிவ் டு த ஸ்ட்ரோமா. ஓகே, இப்போ இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த புரோட்டான் கிரேடியன்ட். இப்போ இந்த புரோட்டான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இது என்ன மேம்? F0 F1 காம்ப்ளெக்ஸ்னா நத்திங் பட் இப்போ ATP சிந்தேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல ஒரு என்சைம், ATP சிந்தேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து நம்ம சொன்னோம்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா CF1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி ஃபார் மை ரைட்டிங். ஓகே, CF1 அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ATP சிந்தேஸ்ங்கிற என்சைம் தான் CF1 அப்படின்னு நமக்கு சொல்கிறது. ஓகேவா? இதில் CF0 பார்த்தீங்கன்னா எது நோக்கி இருக்கும் அப்படின்னா, அதாவது இன்னர் சைட் ஆஃப் த தைலகாய்டு லியூமனை நோக்கி இருக்கும். அதே மாதிரி CF1 பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேனுக்கு வெளியில் இருக்கும்பா. ஓகே, இப்போ இந்த புரோட்டான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கிரேடியன்ட் அதிகமாக இருக்குல்ல, அப்போ வெளியேறணும். எது வழியாக வெளியேறும் அப்படின்னா இந்த சேனல் மூலமாக. எந்த சேனல் மூலமாக? CF1 அப்படிங்கிற சேனல் மூலமாக புரோட்டான் வந்து வெளியேறும் போது நமக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ATP சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து நமக்கு ATPயை ஃபார்ம் பண்ணும். இப்போ பாருங்கப்பா, நம்ம வந்து எங்கே படித்தோம்? ஃபோட்டோ சிஸ்டமில் ATP ஃபார்ம் ஆகும் as well as NADPH ஃபார்ம் ஆகும் பார்த்தோம்ல. இவ்வளோ ப்ராசஸ் நடந்து தான் நமக்கு ATPயும் NADPHும் ஃபார்ம் ஆகுது. அப்போ ATP NADH எங்கேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு? தைலகாய்டு மெம்பரேன்லேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து லைட்டை யூஸ் பண்ணி நடந்ததுனால இதை நம்ம லைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
As electrons move through the photosystem, protons are transported across the membrane. It is due to the removal of protons from the stroma for the following reasons. இப்போ பாருங்க, ஸ்ட்ரோமால இருந்து புரோட்டானை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலக்ட்ரான் வந்து ஃபோட்டோசிஸ்டம் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எப்படி ஸ்டூல் இருந்து எலக்ட்ரான் வந்து புரோட்டான் கேரியர் மூலமா போகும்போது ஒரு புரோட்டானை ரெடியூஸ் பண்ணுச்சு ஸ்ட்ரோமால. அண்ட் ஆல்சோ NADP ரெடக்டேஸ் என்சைம் ஸ்ட்ரோமால இருக்கிறதுனால NADPH மாறுறதுக்கு ஒரு புரோட்டானா ஸ்ட்ரோமால இருந்து ரெடியூஸ் பண்ணிருச்சு. புரோட்டான்ஸ் இந்த ஸ்ட்ரோமா ஆர் டிக்ரீஸ். ஆமாப்பா, ஸ்ட்ரோமால பார்த்தீங்கன்னா புரோட்டானுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. பட் லியூமன்ல பார்த்தீங்கன்னா புரோட்டானுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இட் கிரியேட்ஸ் எ புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் த தைலகாய்டு மெம்பரேன். இப்போ லியூமன்ல புரோட்டானுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் ஸ்ட்ரோமால பார்த்தீங்கன்னா புரோட்டானுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, அண்ட் டிக்ரீஸ் இன் pH இன் த லியூமன். அது மட்டும் இல்லாமல் லியூமனோட pHும் வந்து இதனால குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரேக் டவுன் of the proton gradient lead to synthesis of ATP by ATP synthase enzyme. அப்ப இந்த gradient வந்து ATP synthase மூலமா break down ஆகும்போது நமக்கு ADPயும் inorganic phosphate சேர்ந்து ATP வந்து synthesis ஆயிடுச்சு. ATP synthase அப்படிங்கிற enzyme வந்து ரெண்டு பார்ட்ஸை வச்சிருக்கும்பா. ஒன்று வந்து CF0, இன்னொன்று வந்து CF1. CF0 இப்போ CF0 வந்து பார்த்தீங்கன்னா it is embedded in the membrane and forms a transmembrane channel. அதாவது நாட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா தைலகாய்டு மெம்பரேன்ல இருக்கும். இட் கேரிஸ் அவுட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஆஃப் புரோட்டான் அக்ராஸ் த மெம்பரேன் டு த ஸ்ட்ரோமா. அதாவது CF0 பார்த்தீங்கன்னா தைலகாய்டு மெம்பரேன்ல இருக்கும். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னா என்ன? இது வந்து புரோட்டானை பாஸ் பண்ணுற ஒரு கேரியர் மாதிரி இருக்கும். புரோட்டானை பாஸ் பண்ணி எங்கே அனுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமாவுக்கு அனுப்பும். வெளியில் உள்ளது ஸ்ட்ரோமா. இட் ரிசல்ட்ஸ் இன் பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட். CF1 பார்த்தீங்கன்னா இட் ப்ரொடியூஸ் ஆன் த அவுட்டர் சைட் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். தைலகாய்டு மெம்பரேனோட வெளிப்புறத்தில் CF1 வந்து ப்ரொட்ரூட் ஆயிருக்கும். த எனர்ஜி டியூ டு பிரேக் டவுன் ஆஃப் த கிரேடியன்ட் காசஸ் எ கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இன் த CF0 பார்ட்டிகல். இட் மேக்ஸ் த என்சைம் டு சிந்தசிஸ் ATP. அதாவது இந்த புரோட்டான் பார்த்தீங்கன்னா CF1 காம்ப்ளெக்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ADPயும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து ATP நமக்கு சிந்தசிஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலீஸ் ஆன ATPயும் NADPHும் இமீடியட்லி இட் வில் யூட்டிலைஸ்டு ஃபார் குளுக்கோஸ் சிந்தசிஸ். ஏன்னா ஸ்ட்ரோமால தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து எதா வந்து மாறும், குளுக்கோஸாக மாறும். அப்போ லைட் ரியாக்ஷனுடைய எனர்ஜியை வந்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. Where are the ATP and NADPH used? அப்போ ப்ரொடியூஸ் கெமியாஸ்மோட்டிக் சிந்தசிஸ் மூலமாக ATP NADPH ஃபார்ம் ஆச்சுல, அது எங்கே வந்து யூஸ் ஆகுதுப்பா? அதாவது லைட் ரியாக்ஷன்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆன ATP அண்ட் NADPH வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து சுகர் வந்து ஃபார்ம் ஆகும்பா. எஸ், இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டார்க் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் ஃபேஸ் டஸ் நாட் டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் த லைட். இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு சன்லைட் வந்து தேவை கிடையாது. ஓகே, பட் இட் டிபெண்ட் ஆன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்ஸினுடைய ப்ராடக்டான ATP அண்ட் NADPHங்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இது வந்து குளுக்கோஸை தயாரிக்கும். ஓகே, இதை எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க? இட் கேன் பி வெரிஃபைட் அஸ் ஃபாலோஸ். இமீடியட்லி ஆஃப்டர் லைட் பிகம்ஸ் அன்அவைலபிள். இது எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக லைட்டை வந்து அன்அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தோ அந்த இடத்துல நமக்கு வந்து எது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா சுகர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. த பயோசிந்தட்டிக் ப்ராசஸ் கண்டினியூஸ் ஃபார் சம் டைம் அண்ட் தென் ஸ்டாப்ஸ். கொஞ்ச நேரம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருக்கு. லைட் அவைலபிள், லைட்டு கொஞ்சம் நேரம் வைக்கும்போது மறுபடியும் ஸ்டார்ச் சிந்தசிஸ் வந்து எகெயின் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கப்பா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோடு சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஆனால் ஃபஸ்ட்டு கார்பன் காம்பவுண்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறது நிறையா சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் மெல்வின் கால்வின் தான் ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோடு சேர்ந்து டைரெக்டாக சுகர் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கார்பன் ப்ராடக்டான 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போது அந்த 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள அந்த ஆசிடை பார்த்தீங்க அப்படின்னா C3 ஆர்கானிக் ஆசிட், அதாவது 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா PGA, அதாவது பாஸ்போ கிளிசரிக் ஆசிட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு
கார்பன் காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து கிடைச்சதுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா C3 பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு உருவான அந்த கார்பன் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை C3 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்வேயை C3 பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ C3 பாத்வே அப்படின்னா என்ன? இன் திஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் இஸ் அ C3 ஆர்கானிக் ஆசிட், அதாவது 3PGA. 3PGA அப்படின்னா கார்பன் காம்போனண்ட்டில் வந்து 3வது இடத்துல வந்து அட்டாச் ஆகிருக்கும். மெல்வின் கால்வின் டிஸ்கவர்ட் திஸ். இதை வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆல்கையோட ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து ரேடியோ ஐசோடோப்பை பயன்படுத்தி இவர் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு உருவான கார்பன் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் ஆசிட், அதாவது PGA அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்படி எல்லா பிளான்ட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA தான் கிடைக்குதா அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைச்சிருக்கு. OAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. அப்போ எந்த பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்ட் வந்து 4 கார்பன் இருக்கக்கூடிய OAA வந்து கிடைச்சதோ அதை C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாத்வேயை C4 பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் நமக்கு தரும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டான 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA கிடைச்சது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து C3 பிளான்ட், அதாவது C3 பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் வந்து கிடைச்சது அப்படின்னா அதை C4 பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ C3 பாத்வேப்பா, அதாவது C3 பாத்வேயை ஃபஸ்ட்டு மெல்வின் கால்வின் தான் வந்து டிஸ்கவர் பண்ணதுனால இதை கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. C3 பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C3 பாத்வே பார்த்தீங்கன்னா போத் பிளான்ட், இப்போ C3 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி C4 பிளான்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே இந்த C3 பாத்வே வந்து நடக்கும்ப்பா. இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸில் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒன்று கார்பாக்சிலேஷன், இன்னொன்று ரிடக்ஷன், அடுத்து ரீஜென்ரேஷன். ஓகேப்பா, இப்போ C3 பாத்வே அப்படின்னா என்னப்பா? அதாவது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டான 3 கார்பன் இருக்கக்கூடிய நமக்கு PGA வந்து ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து C3 பாத்வே அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் C3 பாத்வே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன காம்பவுண்டோட சேர்ந்தது அப்படின்னா நமக்கு 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய C3 வந்து நமக்கு கிடைக்கும். அஸ் யூஷுவலாக நம்ம என்ன நினைப்போம், இது ஒரு கார்பன், அப்போ இந்த காம்பவுண்ட் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் காம்பவுண்ட் உள்ளதாக தான் இருக்கணும். அதனால தான் நமக்கு 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள ஸ்டேபிள் ப்ராடக்ட் PGA கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் இல்லை. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து பிரைமரி அக்செப்டர் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து எந்த கார்பன் காம்பவுண்டோட சேர்ந்து நமக்கு PGA கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய RUBP. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் தான் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர். இந்த கார்பன் டை ஆக்சைடோட ஃபர்ஸ்ட் யாரை அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிற 5 கார்பன் காம்பவுண்ட். அப்போ நமக்கு டவுட் வரும், இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கார்பன், சரியா? ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கார்பன், ஆனால் நமக்கு வந்து 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA தானே கிடைக்குது அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA 2 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 6 கார்பனா, அப்போ இங்கேயும் 6 கார்பன், இங்கேயும் 6 கார்பன். புரியுதுங்களா? ஓகே, இட் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஸ்டெப். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ்டு பை RUBP to 2 molecules of 3PGA, அதாவது 2 molecules of 3 phosphoglyceric acid வந்து கிடைக்குது. ஓகே, இந்த presence of enzyme with the help of என்ன enzyme முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ். அதாவதுப்பா இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா RUBP வந்து கார்பாக்சிலேஸ் ஆக்சனும் பண்ணும், ஆக்சினேஸ் ஆக்சனும் பண்ணும். ஸோ ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் கார்பன் டை ஆக்சைடு RUBPயோட சேர்ந்து நமக்கு 2 molecule of 3PGA வந்து கொடுக்கும். ஓகே,
since this enzyme also has an oxidation activity. ஆமாம், oxidation activity இருக்கிறதுனால யூஸ்வலாக இதை எப்படி ரைட் பண்ணுவாங்க அப்படின்னா RU, அதாவது ருபிஸ்கோ அப்படின்னு ரைட் பண்ணுவாங்கப்பா. RUBPCOR ருபிஸ்கோ அப்படின்னு இதை ரைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ருபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் abundant enzyme in the world. அதாவது இந்த பிளான்ட் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய என்சைம் பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோங்கிற என்சைம் தான். இப்போ பாருங்கப்பா, RUBP அதாவது ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் இருக்குல்ல, 5 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய RUBP 1 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரோட சேர்ந்து நமக்கு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய என்ன வந்து கொடுத்தது, PGA வந்து கொடுக்குதா. அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக கால்வின் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பில் நடக்கும். ஒன்று கார்பாக்சிலேஷன், அடுத்து ரிடக்ஷன், அடுத்து வந்து ரீஜென்ரேஷன் படித்தோம்ல. இப்போ 3 PGA ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்டெப்பை தான் கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா என்ன? இட் இஸ் அ சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் லீடிங் டு த குளுக்கோஸ் ஃபார்மேஷன். இப்போ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன, 3 PGA நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுல. 3 இப்போ பாருங்கப்பா, RUBP இதோட சேர்ந்து நமக்கு 2 மாலிகுல் ஆஃப் 3 PGA வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ சீரியஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் லீடிங் டு த குளுக்கோஸ் ஃபார்மேஷன். நிறையா ரியாக்ஷன்ஸ் நடந்து தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஹியர் 2 ATP மாலிகுல்ஸ் ஃபார் பாஸ்போரிலேஷன் அண்ட் 2 NADPH for reduction per carbon dioxide molecule are used. அதாவதுப்பா, இப்போ இந்த 3 PGA வந்து இந்த 3 பாஸ்போகிளிசரேட் வந்து ரெடியூஸ் ஆகி ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக மாறுறதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ATP அண்ட் ஒரு NADPH வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணாதான், அதாவது யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது 2 மாலிகுல்ஸ் ஆஃப், இங்கே ஒரு PGA இங்கே ஒரு PGA. அப்போ 1 மாலிகுல் ஆஃப் ATP நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 மாலிகுல் ஆஃப் ATP and 2 NADPH. இது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் சைக்கிள் வந்து ஒன்று தான்ப்பா கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது 3 பாஸ்போகிளிசரேட் வந்து 2. ஒரு பாஸ்போகிளிசரேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ATP ஒரு NADPH நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் தியரியில் நமக்கு 2 ATP மாலிகுல்ஸ் ஃபார் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், இங்கே 2 மாலிகுல் ஆஃப் PGA இருக்கிறதுனால 2 ATP and 2 NADPH. எதுக்கு? பெர் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல், ஒரு கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 ATP and 2 NADPH யூஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு எத்தனை கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணால் குளுக்கோஸ் வரும்? 6 கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணாதான். அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கே நம்ம 2 ATPயும் 2 NADPH யூஸ் பண்ணுறோமே. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை ATPப்பா வேணும்? 6 2s are 12 ATP அண்ட் ஆல்சோ 12 NADPH வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து என்னப்பா ஆச்சு, கார்பாக்சிலேஷன் நடந்து 3 பாஸ்போகிளிசரேட் வந்துச்சு, அது ரிடக்ஷன் ஆகி ட்ரையோஸ் பாஸ்பேட் மாறிடுச்சு. ட்ரையோஸ் பாஸ்பேட் பார்த்தீங்க அப்படின்னா எதா வந்து கன்வெர்ட் ஆகும், சுகர் அண்ட் ஸ்டார்ச். இப்போ இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஜென்ரேட்டட் இன்டூ RUBP. அப்போ இந்த ரீஜென்ரேஷன் ஆகிறதுக்கு நமக்கு வந்து எத்தனை ATPயை நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஒரு ATPயை யூஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே ஆல்ரெடி 2 ATPயை நம்ம யூஸ் பண்ணோம், இங்கே ஒரு ATPயை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஆக மொத்தம் 3 ATP. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணணும்னா நம்ம 3 ATPயை வந்து யூஸ் பண்ணணும்ப்பா. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு 6 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். ஸோ 18 ATPயை யூஸ் பண்ணி தான் நமக்கு 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி NADPH எவ்வளோப்பா நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்? அதாவது 12 மாலிகுல் ஆஃப் NADPHை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ரிடக்ஷன் நடந்த உடனே மறுபடியும் ரீஜென்ரேஷன் நடக்கணும். என்னன்னா மறுபடியும் நம்மளுக்கு RUBP வந்தால் தானே அடுத்தடுத்து நம்மளுக்கு சுகர் சிந்தசிஸ் ஆகும். அதான் ரீஜென்ரேஷன் ஆஃப் RUBP. இட் இஸ் அ க்ரூஷியல் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் த சைக்கிள் RUBP. இட் ரெக்வயர்ஸ் 1 ATP ஃபார் பாஸ்போரிலேஷன் டு ஃபார்ம் RUBP. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா எகெயின் 1 மாலிகுல் ஆஃப் ATPயை யூஸ் பண்ணி தான் நமக்கு RUBPயை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஃபார் எவ்ரி கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் 3 ATP மாலிகுல்ஸ் அண்ட் 2
NADPH ஆர் ரெக்வயர்ட். அதாவது ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ஏடிபிப்பா வேணும்? 3 ஏடிபி நம்ம செலவு பண்ணணும். எஸ், யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 NADPHஐ யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு 2 ஏடிபி, இங்கே ஒரு ஏடிபி. அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஏடிபியும் 2 NADPHும் நமக்கு தேவை. ஆக்சுவலாக நம்ம எத்தனை கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும்ப்பா? 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது 6 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணாதான் நமக்கு 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸே கிடைக்கும். அப்போ இதை வந்து 6 மல்டிப்ளிகேஷன் 3 போடுங்க. அப்போ டோட்டலாக நமக்கு 18 ஏடிபி NADPHும் நம்மளுக்கு யூஸ் பண்ணி தான் நமக்கு 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் ப்ராபப்ளி டு மீட் திஸ் டிஃபரன்ஸ் இன் நம்பர் ஆஃப் ATP and NADPH used in dark reaction that the cyclic phosphorylation takes place. Okay, to make 1 molecule of glucose, அதான்ப்பா சொல்கிறாங்க, to make 1 molecule of glucose 6 turns of cycles are needed. இப்போ ஒரு molecule of glucose வரணும் அப்படின்னா 6 தடவை இந்த சைக்கிள் நடந்தால் தான் நம்மளுக்கு வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், 6 multiplication 3 18 ATP and 12 NADPH வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அப்போ C3 பாத்வேயோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி தான் நமக்கு 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 18 ஏடிபியும் 12 NADPHும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ 18 ஏடிபி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எதாவா மாறும் அப்படின்னா 18 ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக மாறும். அதே மாதிரி 12 NADPHை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா 12 NADP வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா C4 பாத்வே, அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே. இப்போ C4 பாத்வேனா என்னப்பா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டர் மாலிகுலோட எந்த பிளான்ட்டில் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் கார்பன் காம்பவுண்ட் 4 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் C4 பிளான்ட். இந்த பாத்வேயை C4 பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் present in plants adapted to dry tropical regions. அதாவது ட்ரையான இடத்துல வாழக்கூடிய பிளான்ட்ஸில் வந்து இந்த C4 பாத்வே வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. தே ஆல்சோ யூஸ் C3 பாத்வே அஸ் அ மெயின் பயோசிந்தட்டிக் பாத்வே. இதை மறக்கக்கூடாதுப்பா. C3 பாத்வே வந்து போத் C3 பிளான்ட்ஸ்லையும் நடக்கும் அண்ட் C4 பிளான்ட்ஸ்லையும் நடக்கும். ஓகே, த லார்ஜ் செல்ஸ் அரௌண்ட் த வாஸ்குலர் பண்டில் ஆஃப் த C4 பிளான்ட்ஸ் ஆர் கால் பண்டில் ஷீட் செல்ஸ். சச் anatomy இஸ் கால் Krenz anatomy அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ பாருங்கப்பா, நடுவில் வாஸ்குலார் பண்டில், இப்போ ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னா லீஃபில் மேலே என்னப்பா இருக்கும்? எபிடர்மிஸ் இருக்கும். எஸ், நம்ம படிச்சிருக்கோம்ல மார்ஃபாலஜியில், எபிடர்மிஸ் இருக்கும். அந்த லீஃபில் எப்போவுமே ஒரு வாஸ்குலார் பண்டில் ஜைலமும் ஃப்ளோயம் வந்து இருக்கும்பா. அப்போ த லார்ஜ் செல்ஸ் அரௌண்ட் த வாஸ்குலார் பண்டில், இந்த பண்டில்ஸ் வாஸ்குலார் பண்டிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செல்ஸ் வந்து இருக்கும்பா. இந்த செல்ஸ்க்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பண்டில் ஷீட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் செல்ஸ் அரௌண்ட் த வாஸ்குலார் பண்டில் ஆஃப் த C4 plants are called bundle sheath cells. Such anatomy is called Krenz anatomy. இந்த anatomy அதாவது நிறைய இப்படி இருக்கும்ல, இது வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னா மலர் வளையம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் wreath or Krenz anatomy அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the bundle sheath cells may form several layers around the vascular bundle. இந்த vascular bundle சுற்றியும் நிறைய லேயர் வந்து bundle sheath cells இருக்கும். They have large number of chloroplast and thick walls impervious to gas exchange and no intercellular spaces. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்கும்? வாஸ்குலார் பண்டில் வந்து இருக்கும். எஸ், அதை சுற்றியும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் எதுவுமே இருக்காத ஒரு பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நிறைய குளோரோபிளாஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வித் நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அண்ட் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் பண்டில் ஷீட் செல்ஸ் வந்து இருக்கும் அரௌண்ட் த வாஸ்குலார் பண்டிலை சுற்றியும். ஓகே, இந்த C4 பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே டாலரேட் த ஹை டெம்பரேச்சர், அதாவது ட்ரை ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் தானே வளரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் தே டாலரேட் ஹையர் டெம்பரேச்சர் கூட அது டாலரேட் பண்ணி வளரும். பிகாஸ் ஆஃப் த அந்த லீஃப் Krenz anatomy-னால தே ஷோ எ ரெஸ்பான்ஸ் டு ஹை லைட் இன்டென்சிட்டி, அதாவது ஹை லைட் இன்டென்சிட்டி ரொம்ப வெயில் அதிகமான இருக்கக்கூடிய இடத்துலையும் அதனால் டாலரேட் பண்ணி வளர முடியும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் தே லேக் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ஸ்னால் என்னப்பா? இப்போ கார்பன் டை ஆக்சைடோட லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து எதை வந்து கொடுக்கும்? சுகர் வந்து கொடுக்குமா? அதுக்கு பதிலாக ஆக்சிஜனோட அது வந்து பைண்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்னா என்ன? ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணாது.
they have greater productivity of biomass productivity வந்து C4 plantsல அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ the steps are hatch and slack pathwayல என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ the primary carbon dioxide acceptor is phosphoenol pyruvate. இப்போ C3 pathwayல primary carbon dioxide acceptor யார்பா இருந்தாங்க? RUBP இருந்துச்சு. அப்போ இதில் பாருங்க carbon dioxide acceptor வந்து phosphoenol pyruvate. It is a 3 carbon molecule seen in mesophyll cells. அதாவது mesophyll cellsல இருக்கக்கூடிய 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய phosphoenol pyruvate தான் the primary carbon dioxide acceptor because the enzyme for this fixation PEP carboxylase இது வந்து mesophyll cellsல இருக்கும் because mesophyll cells பார்த்தீங்கன்னா which is lack of rubisco enzyme. இப்போ பாருங்க once இப்போ கார்பன் டை ஆக்சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் சரியா. இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே எபிடெர்மிஸ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து mesophyll cells இருக்கு. இப்போ ஏரில் வந்து அட்மாஸ்பரிக்கில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் ஃபார்மில் அந்த mesophyll செல்ஸில் என்டர் ஆகுது. அப்போ இனிஷியலாக கார்பன் டை ஆக்சைடை அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mesophyll செல்ஸில் ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பாஸ்போயினால் பைருவேட்டோட சேர்ந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து எங்கே நடக்குதுப்பா? mesophyll செல்ஸில் நடக்குது. ஓகேவா? இப்போ C4 ஆசிட் OAA is formed in the mesophyll cells. In then forms other 4 carbon acids like இப்போ இமீடியட்டாக இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய மேலிக் ஆசிடாவோ அஸ்பாட்டிக் ஆசிடாவோ இந்த இடத்துலையே மாறிடுது. ஓகேவா? they are transported to the bundle sheet cells. இந்த மேலிக் ஆசிட் ஆர் அஸ்பாட்டிக் ஆசிடோ 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கா, இது வந்து எதுக்கு போகுது அப்படின்னா பண்டில் ஷீட் செல்ஸ்குள்ளே போகுது. இப்போ 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய மேலிக் ஆசிட் அஸ்பாட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பண்டில் ஷீட் செல்ஸ்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகி இது வந்து 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆசிட் இமீடியட்டாக இதில் டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. டீகார்பாக்சிலேஷன்னா என்ன? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஒரு கார்பன் காம்பவுண்ட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா எகெயின் இது C3 ஆசிடாக மாறும். அப்போ 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள ஆசிட் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டில் ஷீட் செல்ஸில். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா எகெயின் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு த mesophyll cells. mesophyll செல்ஸ்க்கு போய் எதா வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட்டாக மாறும். எகெயின் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எங்கே மேம் இதில் வந்து நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இனிமேல் தான்ப்பா இருக்குது. எப்படின்னா இந்த இடத்துல பண்டில் ஷீட் செல்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இந்த கார்பன் டை ஆக்சைடு எகெயின் இந்த இடத்துல எதோட வந்து பைண்ட் பண்ணும்? RUBPயோட பைண்ட் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், ஏன்னா RUBP கார்பாக்சிலேஸ்ங்கிற என்சைம் mesophyll செல்ஸில் ஆப்சென்ட்டாக இருக்குன்னு சொன்னீங்களே, இங்கே எப்படி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஆமாப்பா, அதாவது பண்டில் ஷீட் செல்ஸில் RUBP கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. இங்கே ரிலீஸ் ஆன இந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு எது வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் ஆஃப் 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PGA வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல C3 சைக்கிள் நடந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்னப்பா தெரியுது? RUBP கார்பாக்சிலேஸ்ங்கிற என்சைம் பண்டில் ஷீட் செல்ஸில் வந்து இருக்கும். இது கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து எகெயின் C3 சைக்கிள் மூலமாக நமக்கு குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது C3 சைக்கிள் பார்த்தீங்கன்னா C3 பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும், C4 பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும். பட் நடக்கிற இடம் தான் டிஃப்ரெண்ட்டாக. C4 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பண்டில் ஷீட் செல்ஸில் வந்து இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னப்பா? இப்போ நார்மலாக C3 பாத்வேல என்னப்பா ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து எதோட வந்து பைண்ட் பண்ணும்? RUBPயோட பைண்ட் பண்ணி என்ன வந்து நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிகுல் ஆஃப் 3 PGA வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு. எஸ், இந்த RUBP வந்து கார்பன் டை ஆக்சைடை பைண்ட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RUBP கார்பாக்சிலேஸ் அண்ட் ஆக்சினேஸ். அதாவது RUBP பார்த்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலேஸ் ஆக்சினும் பண்ணும், ஆக்சினேஸ் ஆக்சினும் பண்ணும்.
பண்ணும். அதாவது வெதர் RuBP கார்பன் டை ஆக்சைடோடையும் பைண்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜனோடையும் பைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கார்பன் டை ஆக்சைடோடையும் ஆக்சிஜனோடையும் பைண்ட் பண்ணும் அப்படின்னா த ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அதாவது இப்போ ஏரில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா RuBP ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் அப்போ RuBP ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு 2 molecule of 3 PGA வந்து ஃபார்ம் ஆகாது. என்ன வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ RuBP ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல எந்த என்சைம் ஆக்டிவேட் ஆயிருக்கு? RuBP ஆக்சிஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிருக்கு, நாட் கார்பாக்சிலேஸ். எஸ், ஆக்சிஜனேஸ்ங்கிற என்சைம் RuBP ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு என்ன வந்து ஃபார்ம் ஆகும்னா 1 molecule of PGAவும் அந்த பாஸ்போகிளைகோலேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பாஸ்போகிளைகோலேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும்பா. இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு மாலிகுல் ஆஃப் ATP வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு எந்த ATP நமக்கு ஃபார்ம் ஆகலை, ATP வந்து யூஸ் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்போது இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நமக்கு எந்த ATPயும் ஃபார்ம் ஆகலை, சுகரும் வந்து சிந்தசிஸ் ஆகலை. அதுக்கு பதிலாக ATPயை நம்ம தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து எந்த பிளான்ட்ஸில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 பிளான்ட்ஸில் தான்ப்பா நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3 பிளான்ட்ஸில் மீசோஃபில் செல்ஸில் தான் ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் இருக்குது. ஏன் C4 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காதா அப்படின்னு கேட்டாங்கன்னா நடக்காது. ஏன் C4 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் வந்து எந்த இடத்துல வந்து இருக்காங்க? மீசோஃபில் செல்ஸில் பாஸ்போஈனால் பைருவேட்டோட தான் சேர்ந்து நமக்கு 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய OAA ஃபார்ம் பண்ணுச்சு. ஆமாம் தானே? இதெல்லாம் வந்து எங்கே நடந்ததுப்பா? மீசோஃபில் செல்ஸில் வந்து நடந்தது. இந்த மீசோஃபில் செல்ஸில் இருந்து பண்டில் ஷீட் செல்ஸ்குள்ள இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் வந்து போகும்போது என்ன ஆச்சு? இந்த இடத்துல கார்பாக்சிலேஷன் நடந்து நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்போது C4 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ என்சைமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கார்பன் டை ஆக்சைடினுடைய எண்ணிக்கை வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்டில் ஷீட் செல்ஸில் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. அப்போ ருபிஸ்கோங்கிற என்சைம் கார்பாக்சிலேஸ்ங்கிற ஆக்ஷன் தான் பண்ணும். அதாவது RuBP பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு 2 molecule of 3 PGA வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் C4 பிளான்ட்ஸில் வந்து நடக்காது. அதே மாதிரி C4 பிளான்ட்ஸினுடைய பயோமாஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் C4 பிளான்ட்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் பண்டில் செல்ஸில் ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, இப்போ நம்ம புக்கில் வந்து இந்த சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சர்ஸ் வந்து NCERT புக்கில் இந்த சார்ட் கொடுத்துருப்பாங்கப்பா. இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். நத்திங், இது ஒன்றும் இல்லை, C3 C4 பிளான்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், செல் டைப் இன் விச் கால்வின் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ். கால்வின் சைக்கிள் வந்து எந்த செல்லில் நடக்கும்? C3 பிளான்ட்ஸில் வந்து மீசோஃபில் செல்ஸில் நடக்கும். C4 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கால்வின் சைக்கிள் எதுலப்பா நடக்குது? பண்டில் ஷீட் செல்ஸில் நடக்குது. கால்வின் சைக்கிள்னால் நத்திங் பட் அந்த C3 பாத்வே தான்ப்பா சொல்கிறாங்க. அதாவது கார்பாக்சிலேஷன், ரெடக்ஷன், ரீஜெனரேஷன் படிச்சோம்ல, அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, செல் டைப் இன் விச் இனிஷியல் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அக்கர்ஸ். இனிஷியல் ரியாக்ஷன் வந்து எந்த இடத்துல நடக்குது? மீசோஃபில் செல்ஸில். இதுவும் எதுலப்பா நடக்குது? மீசோஃபில் செல்ஸில். C3 பிளான்ட்ஸில் இருந்தாலும் C4 பிளான்ட்ஸில் C3 பிளான்ட்ஸாக இருந்தாலும் சரி C4 பிளான்ட்ஸில் இருந்தாலும் சரி இனிஷியல் ரியாக்ஷன் வந்து மீசோஃபில் செல்ஸில் நடக்குதுப்பா. ஓகே, ஹவு மெனி செல் டைப்ஸ் டஸ் த லீஃப் ஹாவ் தட் ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டில் எத்தனை செல் டைப் இருக்குன்னு கேட்குறாங்க. C3 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் மீசோஃபில் செல்ஸில் தான் எல்லாமே நடக்கும். பட் C4 செல்ஸில் பாருங்கள், மீசோஃபில் செல்ஸும் வேணும், பண்டில் செல்ஸும் வேணும். ஓகே, விச் இஸ் த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர். இப்போ C3 பிளான்ட்ஸில் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் யாராக இருக்காங்க? RuBP. பட் C4 பிளான்ட்ஸில் முத கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணியிருக்கவங்க யார்? பாஸ்போஈனால் பைருவேட், அதாவது 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PEP. ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர். பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டரான RuBP-ஓட கார்பன் காம்பவுண்ட் வந்து 5. இதோட கார்பன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 தான். 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய PEP. ஓகே,
அடுத்து பாருங்க, which is the primary carbon dioxide fixation product. முத கார்பன் டை ஆக்சைடு வந்து RUBP-யோட சேர்ந்து எது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு? C3 பிளான்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் PGA ஃபார்ம் ஆச்சு. பட் C4 பிளான்ட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் இது புரிஞ்சுக்கணும்ப்பா. முத கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபிக்சேஷன் ஆகி எத்தனை கார்பன் காம்பவுண்ட் உள்ள ப்ராடக்டை கொடுத்துச்சு? 3 கார்பன் காம்பவுண்ட். இது வந்து 4. அதாவது PGAக்கு 3, OAக்கு பார்த்தீங்கன்னா 4. Does the plant have rubisco? ருபிஸ்கோங்கிற என்சைம் C3 பிளான்ட்ஸில் இருக்கா? இருக்கு. C4 பிளான்ட்ஸ்லேயும் இருக்கா? இருக்கு. ஆனால் எந்த செல்லுன்னு அவங்க நமக்கு கேட்கல. Does the plant have PEPase? PEPaseனா என்னப்பா? பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். இது எங்க ஒரு பிளான்ட்ஸில் தான் நம்ம படிச்சிருக்கோம், மீசோஃபில் செல்ஸில். பட் C3 பிளான்ட்ஸில் இல்லை. which cells in the plant have rubisco? இப்போ அந்த பிளான்ட்டில் எந்த செல்லில் ருபிஸ்கோங்கிற என்சைம் இருக்குது? இதில் மீசோஃபில் செல்ஸில் இருக்குது C3 பிளான்ட்ஸில். C4 பிளான்ட்ஸில் எதில் இருக்கும்? பண்டில் ஷீட் செல்ஸில் தான் ருபிஸ்கோங்கிற என்சைம் இருக்குது. இப்போ கார்பன் ஃபிக்சேஷன் ரேட் ஹைலைட் கண்டிஷன்ஸ், லைட் அதிகமாக இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து C3 பிளான்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கும்ப்பா. இதே C4 பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஹை டெம்பரேட் ரீஜியன்ஸில் வாழக்கூடியது. அதனால் வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ப்ரெசன்ட் அட் லோ லைட் இன்டென்சிட்டி. இப்போ லோ லைட் இன்டென்சிட்டியில் வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து எப்பப்பா நடக்கும்? அதாவது RUBP வந்து ஆக்சிஜனோட வந்து பைண்ட் பண்ணும். அப்போ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் தான் வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். ஆனால் லோ லைட் இன்டென்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து நெக்லிஜிபிள். இன்டென்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும்போது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C3 பிளான்ட்ஸ் அண்ட் C4 பிளான்ட்ஸ் ரெண்டுலேயுமே வந்து நடக்காது. ஓகே வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ப்ரெசன்ட் whether photorespiration is present at high light intensity. இப்போ low light intensityல photorespiration ரெண்டுக்குமே நடக்காது. high light intensityல photorespiration எதுக்கு நடக்கும்? C3 பிளான்ட்ஸ்க்கு நடக்கும், C4 பிளான்ட்ஸ்க்கு நடக்கவே நடக்காது. why C4 பிளான்ட்ஸ்க்கு நடக்காது? because ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பண்டில் சீட் செல்ஸில் அதிகமாக இருக்கனால photorespiration பேச்சுக்கே C4 பிளான்ட்ஸில் இடமில்லை. ஓகே whether photorespiration would be present as low carbon dioxide concentrations. ஆமாம், இப்போ கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C3 பிளான்ட்ஸில் அதிகமாக இருக்கும். பட் C4 பிளான்ட்ஸில் நடக்காது. பிகாஸ் அங்கே வந்து பண்டில் ஷீட் செல்ஸில் ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஓகே வெதர் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் would be present at high கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்குமா? நோ, ரெண்டுலேயுமே வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4 பிளான்ட்ஸ்க்கு நடக்கவே நடக்காது. பட் C3 பிளான்ட்ஸில் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லைட் இன்டென்சிட்டியில் தான் நடக்கும். லோ லைட் இன்டென்சிட்டியில் C3 பிளான்ட்ஸ்லேயுமே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஓகே அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆப்டிமம் அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து C3 பிளான்ட்ஸ்க்கு எவ்வளோ வேணும்னா 20 to 25 டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. சரியா? ஆனால் இது வந்து ஹை டெம்பரேட் ரீஜியன்ஸில் வாழக்கூடிய பிளான்ட் 30 to 40 டிகிரி செல்சியஸ் வந்து வேணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் C3 பிளான்ட்ஸ் ஈஸி எதுனா வீட்டு, ரைஸ் அப்படிங்கிற கிராஸ் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் C4 பிளான்ட்ஸ் மைஸு, சுகர் கேன் அண்ட் சொர்க்கம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் C3 அண்ட் C4 plants. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஸ்டில் நவ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வருவோம். அதில் என்னென்ன ஃபேக்டர் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்டர் இருக்குப்பா. ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்குள்ளே உள்ள சில ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் சன்லைட்டு. இப்போ சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் லோவாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருக்கும். and also carbon dioxide concentration and also water. இதெல்லாம் வந்து external factors பா. internal factors அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய லீஃபோட சைஸ், அதோட ஏஜ். இப்போ ஏஜ் அதிகமாச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து மாறுபடும் இல்லையா? அதே மாதிரி சைஸ் ஆஃப் த லீஃப். இப்போ லீஃப் வந்து இவ்வளோ குட்டியாக ஊசி மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். இதே லீஃப் வந்து ப்ராடராக இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்பர், ஓரியன்டேஷன் ஆஃப் த லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதாவது சன்லைட்டில் படும்
மாதிரி தள்ளியாக இருக்கா இல்லை அடுக்கடுக்காக இருக்கா, அண்ட் ஆல்சோ மீசோஃபில் செல்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில், தீஸ் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இப்போ பிளான்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் அண்ட் த growth ஆஃப் த பிளான்ட். இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட்டினுடைய ஃபேக்டர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன், அதோட ஜெனட்டிக்காக வந்து அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். இது வந்து 1905 வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எ பயோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர், இட்ஸ் ரேட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபேக்டர் நியரஸ்ட் டு இட்ஸ் மினிமல் வேல்யூ. இட் இஸ் த ஃபேக்டர் விச் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் இட்ஸ் குவான்டிட்டி இட்ஸ் சேஞ்ச்ட். அதாவது இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர் வந்து இருக்கலாம். நம்பரு, சைஸ் ஆஃப் த லீஃப் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர், என்ன வேணாலும் இருக்கலாம். நிறைய ஃபேக்டர் ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து நியரஸ்ட் டு த மினிமல் வேல்யூக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஃபேக்டர் தான் வந்து டைரக்டாக ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கப்பா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து க்ரீன் லீஃப் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து இருக்குது. அதில் ஆப்டிமம் லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஆப்டிமம் லைட் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், அதுதான் ஆப்டிமல் லைட். சன்லைட் வந்து நல்லா கிடைக்குது. அண்ட் ஆல்சோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. மே நாட் ஃபோட்டோசிந்தசிஸ், அதனால இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, எஸ் க்ரீன் பிளான்ட் தான், குளோரோஃபில் இருக்குது அண்ட் ஆல்சோ சன்லைட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஆனால் அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே நாட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் வெரி லோ டெம்பரேச்சர். அதாவது லோ டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சராக இருக்கும்போது அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. அப்போது இஃப் ஆப்டிமல் டெம்பரேச்சர் இஸ் கிவன், ஆப்டிமம் அதுக்கு தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து கொடுக்கும்போது அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்போ இதில் எந்த ஃபேக்டர், லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் எது, டெம்பரேச்சர். இதை தான் வந்து பிளாக்மேன்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ எல்லா ஃபேக்டருமே வந்து ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணாலும் ஒரு ஃபேக்டர் வந்து பிலோ த மினிமல் வேல்யூக்கு கீழே இருக்கும்போது அதுதான் டைரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸ்னுடைய ரேட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு பிளாக்மேன். ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லைட். இப்போ லைட்டோட குவாலிட்டி, எஸ் அதோட லைட்டோட இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் டு லைட், இது இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா லைட்டோட குவாலிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா என்ன மேம், இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லைட். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா லைட்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இதுதான் குவாலிட்டி. எஸ் அதே மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த லைட் வந்து படுது. இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பயங்கரமாக வந்து விழுகும், அதாவது சன்லைட் வந்து ரொம்ப எரிக்கும். இதே வின்டர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே லைட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அதான் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர். டியூரேஷன்னா நம்மளுக்கு தெரியும்ப்பா, எவ்வளவு நேரம் வந்து சன்லைட் படுது. இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, there is a linear relationship between incident light and carbon dioxide fixation rates at low light intensity. அதாவது linear relationship இருக்கும் between the incident lightக்கும் and the photosynthesis processக்கும் சொல்கிறாங்க. At higher light intensity the rate does not further increase because other factors becomes limiting. இப்போ light saturation occurs at 10% of the full sunlight, hence except for plants in shade or in dense forest, light is rarely a limiting factor in nature. High increase in incident light breaks down chlorophyll, it decreases the photosynthesis. அதாவதுப்பா இப்போ இந்த சார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி. இப்போ லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்குது. எகெயின் லைட்டோட இன்டென்சிட்டியை அதிகமாக்குறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீக் லெவலில் வந்து அடைஞ்சிருது. அதுக்கு மேலே லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம எவ்வளோ அதிகமாக்குனாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து இப்படி போகலை,
எஸ் இப்படி போகலைல, ஒரே சேச்சுரேஷன் லெவலில் வந்து அடைஞ்சிருச்சுல. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை லைட் இன்டென்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பிரேக்ஸ் டவுன் த குளோரோஃபில்லே வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். அதுக்கு மேலே வந்து அது எக்ஸ்ட்ரா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம ஆப்டிமம் லெவலுக்கு மேலே கொடுத்தாலும் மற்ற ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை டிஃபெக்ட் பண்ணிடும்னு சொல்கிறாங்கப்பா. லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கூட கூட நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்ப்பா. அது சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அடைஞ்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லைட் வந்து நீங்கள் கொடுத்தாலுமே குளோரோஃபில் வந்து டெஸ்ட்ராய் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் லைட் நீங்கள் ஆப்டிமம் லெவலுக்கு மேலே கொடுக்கும்போது மற்ற ஃபேக்டரில் எல்லாமே வந்து லிமிட்டிங் ஃபேக்டராக இருந்து அதை ஃபோட்டோசிந்தசிஸ் லெவலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ லைட்டோட சேச்சுரேஷன் வந்து சில பிளான்ட்க்கு வந்து 10% வந்து ஆஃப் ஃபுல் சன்லைட் இருந்தால் தான் சேச்சுரேஷன் லெவலை அடையும். அதே பாருங்கள், ஷேடட் ஏரியாவில் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு வந்து லைட் வந்து இஸ் ரேர்லி வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா லைட் இருந்தால் தான் அங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் சில பிளான்ட்லாம் இருக்காதுல்ல, அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன். இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இஸ் அ மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் நமக்கு குளுக்கோஸே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லோ இன் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 0.03 to 0.4% தான் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் அப் டு 0.05% காஸ் இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட்ஸ். இப்போ 0.04 இருந்து 0.05 இருந்தால் தான் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஃபிக்சேஷன் நடக்கும். ஆனால் இதுக்கு மேலே போகும்போது பியாண்ட் திஸ் லெவல் லைட் மாதிரி தான், பியாண்ட் திஸ் லெவல் இட் பிகம்ஸ் டேமேஜிங் ஓவர் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம். கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. 0.05 இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து டேமேஜ் பண்ணிடும். அட் லோ லைட் கண்டிஷன்ஸ், அதாவது C3 and C4 பிளான்ஸ் லைட் வந்து லோவாக இருக்குது. லோ லைட் கண்டிஷன்ஸ் வெதர் C3 பிளான்ஸ் அண்ட் C4 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டு நாட் ரெஸ்பாண்ட் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு. சன்லைட் இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதான கான்செப்ட்டு. இப்போ சன்லைட்டே கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கொடுத்தாலும் லைட் இருந்தால் தானே குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. அட் லோ லைட் கண்டிஷன்ஸ் C3 பிளான்ஸாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ஸாக இருந்தாலும் சரி, டு நாட் ரெஸ்பாண்ட் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். எஸ், at high light intensity they show increased rate of photosynthesis. இதே பாருங்க, இப்போ பாருங்கவே சன்லைட் லோ லைட் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக ஹை கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இதே லைட் வந்து அதிகமாக இருக்குது. எஸ், ஹை லைட் கண்டிஷன்ஸ், ஹை கார்பன் டை ஆக்சைடு லெவலும் அதிகமாக இருக்குது. அப்போ குளுக்கோஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ப்பா. இப்போ C4 பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 360 மைக்ரான் பெர் லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்லேயே வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுது. எஸ், ஆனால் C3 பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 450 மைக்ரான் பெர் லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணும். ஆனால் இயற்கையிலே 450 மைக்ரான் பெர் லிட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்காது. இப்போ டியூ டு ரெஸ்பான்ஸ் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், ஹை கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் C3 பிளான்ட்ஸினுடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்ல. ஸோ C3 பிளான்ட்ஸ் ஷோ இன்க்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹை ப்ரொடக்டிவிட்டி. ஆக்ட் இஸ் யூஸ்டு ஃபார் சம் க்ரீன் ஹவுஸ். இப்போ ஹை இயற்கையிலே இருக்கிறத விட, அட்மாஸ்பரிக்கில் இருக்கிறத விட ஹை கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் C3 பிளான்ட்ஸினுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் ஃபேக்ட் இஸ் யூஸ்ட். இதை தான் வந்து எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ப்பா. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? இப்போ ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி போட்டுருவாங்க, அதுக்குள்ளே வந்து பிளான்டேஷன் வந்து பண்ணுவாங்கப்பா. அப்போ இதுலேருந்து எவாப்ரேட் ஆன கார்பன் டை ஆக்சைடு இந்த குடுவைக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் நேச்சர் அட்மாஸ்பரிக்கை விட அதிகமாக இருக்கிறதுனால ஹை ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் வந்து டொமேட்டோ, பெல் பெப்பர்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் க்ரோன் இன் கார்பன் டை ஆக்சைடு என்ரிச்ட் அட்மாஸ்பியர் தட் லீட்ஸ் டு ஹை ஈல்ட்ஸ் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்கப்பா.
The C4 plants respond to high temperature and show high rate of photosynthesis. ஆமாப்பா, ஏன்னா high temperature regionsல வாழ்றது தான் C4 plants. அது வந்து high temperatureக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணும், photosynthesis level அதிகமாக இருக்கும். In C3 plants have a much lower temperature optimum. இப்போ much lower temperature optimumனா என்ன? இப்போ C3 plants பார்த்தீங்கன்னா 25 to 30 degree Celsiusல தான் வந்து photosynthesis அதிகமாக பண்ணும், beyond which இது destroy ஆயிரும். அதே மாதிரி C4 plants பார்த்தீங்கன்னா 30 to 40 degree செல்சியஸில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. C4 பிளான்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் டு மச் ஹையர் டெம்பரேச்சர், அதே மாதிரி ஷோ ஹை ஃபோட்டோசிந்தசிஸ். C3 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் டெம்பரேச்சர் ஆப்டிமம்லேயே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் ஆப்டிமம் ஆஃப் பிளான்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் தேர் ஹேபிட்டன்ஸ். ஹேபிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? அது வளரக்கூடிய இடம். அதை தான் வந்து டெம்பரேச்சர் ஆப்டிமமா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ ட்ராபிக்கல் பிளான்ஸ் ஹாவ் ஹை டெம்பரேச்சர் ஆப்டிமம். இப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து C4 plants இது வந்து ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வளரக்கூடியதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் ஆப்டிமம். இப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா என்ன? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அது எது டிட்டர்மைன் பண்ணுது? அது வாழக்கூடிய இடம். இப்போ ஹை டெம்பரேச்சர் ரீஜியன்ஸில் வாழக்கூடிய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இதே லோவர் டெம்பரேச்சர்ஸில் வாழக்கூடிய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மினிமமாக இருந்தாலே அது ஹை ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாப்பா வாட்டரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வாட்டர் ஸ்ட்ரெஸ் க்ளோசஸ் த ஸ்டொமேட்டா, ஹென்ஸ் ரெடியூஸ் த கார்பன் டை ஆக்சைடு அவைலபிலிட்டி. இப்போ யோசிச்சு பாருங்கப்பா, வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் தண்ணி இல்லாத சமயத்தில் என்ன ஆகும்? இந்த ஸ்டொமேட்டாவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருந்தாலும் இதை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அந்த இடத்துல கம்மியாக தானே இருக்கும். And also water stress also wilts leaves, thus reduce the surface area of the leaves. இப்போ தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றும் போது என்ன ஆகும்? இப்படி இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்து நல்ல இப்படி வந்து சுருண்டும். அப்போ லீவ்ஸ் சுருளும் போது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. thus reduce the surface ஏரியாவை ரெடியூஸ் பண்ணிடும் ஆஃப் த லீவ்ஸ். அந்த ஏர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் அது ரெடியூஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஓகே, That's all about photosynthesis in higher plants. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பெரிய பூஸ்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரியலாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க.